13. நினைவு தெரிந்த நாள் முதல் கீர்த்தனா அமைதியான குழந்தையாகவே தான் வளர்ந்தாள். பிற குழந்தைகள் போல ஆடவோ பாடவோ சத்தமாக சிரிக்கவோ அது வேணும் இது வேணும் என அடம்பிடிக்கவோ இல்லை. மற்ற குழந்தைகளிடமிருந்து ஒதுங்கியேதான் இருப்பாள். அவ்வளவாக யாரிடமும் ஒட்டுவதில்லை. அத்துடன் மிருதுளாவுக்கு பணியிட மாறுதல் வேறு வரும். இந்த 10 வருடங்களில் இது 3வது மாறுதல். இதற்கு முன் இருந்த இடம் ஒரு டவுன் தான். மாறுதல் எல்லாமே பக்கத்து மாவட்டங்களில்தான் கிடைக்கும். அமைதியான குழந்தையாக இருந்து வந்த கீர்த்தனாவுக்குள் யாரும் அறியாத பல மன போராட்டங்கள் நிகழ்ந்து கொண்டிருந்தன. ஏதேதோ எண்ணங்கள் குழப்ப நிகழ்ச்சிகளாக அவள் மனதில் அடிக்கடி தோன்றி அவளை அலைக்கழித்தது. ஏதோ ஒரு பள்ளிக்கூடமும் அதன் வகுப்பறைகளும் கண்மாயும் என கனவில் அடிக்கடி தோன்றி மறையும். குடை பிடித்தபடி நீள பின்னல் அசைய அழகிய இளம்பெண் நீல நோட்டுடன் நடந்து வருவாள். ஒரு பைக் வரும். யாரிடமோ சிரித்து சிரித்து பேசுவாள். அந்த பைக்கில் இருக்கும் நபர் இவளின் கையை பற்றி இழுப்பான். இவள் உதறிவிட்டு ஓடுவாள். பின் யாரோ 3 பேர் ஓர் அரையிருட்டான வீட்டின் மூலையில் இவளை சுற்றி நின்று பயங்கரமாக சிரித்து கொண்டிருப்பார்கள். ஒரு பெண் கட்டிலில் கட்டி போடப்பட்டிருப்பாள். வாயில் ஒரு துணியை வைத்து கத்த முடியாமல் திணித்து வைக்கப்பட்டிருக்கும். தூரத்தில் இடியும் மின்னலுமாக கேட்கும். ஜன்னல் வழியே தெரிந்த வெளிச்சத்தில் மழை பொழிவு இரைச்சல் ஓசையுடன் நன்றாகவே கேட்கும். அவர்கள் மூவரும் அந்த பெண்ணின் மேல் பாய்வது தெரியும். பின்பு ஒரே அலறல், கதறல், சிரிப்பொலிகள் என மழையின் இரைச்சலை மீறி ஒலிக்கும். பிறகு ஒரே நிசப்தம். நிறைய மரங்கள் சூழ அமைந்திருக்கும் ஒரு தோப்பு வீட்டின் பக்கவாட்டில் ஒரு குழி வெட்டப்படுகிறது. அங்கே அந்த மூவரும் அவளை புதைக்கிறார்கள். அதை அந்த வீட்டின் கூரை மேலே அமர்ந்தபடி கீர்த்தனா பார்த்து கொண்டிருப்பாள். அவளுக்கு மிக அருகில் ஒரு பெண் உருவமும் அதை உற்று பார்த்து கொண்டிருக்கும். அது அங்கே புதைக்கப்பட்டு கொண்டிருக்கும் பெண்ணின் உருவமாய் தெரிகிறது. அந்த பெண்ணின் முகத்தில் குரோதமும் கோபமும் போட்டி போட திரும்பி கீர்த்தனாவை பார்க்கிறது. கீர்த்தனா நடுங்குகிறாள். இனி நீதான் நான் தான் நீ என்றவாறே அவள் வாயை திறந்து சிரிக்க ஆவென அலறியபடியே அடிக்கடி கண்விழிப்பாள் கீர்த்தனா. அடிக்கடி இந்த கனவுகள் விட்டு விட்டு ஒரு கிளிப்பிங்ஸ் போல் வர வர ரொம்பவே குழம்பி போனாள் அந்த குழந்தை. 10 வயதான போது முற்றிலும் தான் வேறொரு வீட்டில் வசிப்பதாகவே அவளுக்கு தோன்றியது. இது இன்னொருவர் வீடு என்ற எண்ணம் மனதில் வலுப்பெற ஆரம்பித்தது. மிருதுளாவையே யாரோ போல் பார்க்க ஆரம்பித்தாள். மிருதுளாவுக்கு இருந்த தினசரி வாழ்க்கை போராட்டத்தில் மகளின் இந்த நிலைமையை அவள் கவனிக்கவே இல்லை. மகளை அவள் போக்கிலேயே விட்டு விடுவாள். ஏனென்றால் கீர்த்தனா அருமையாக படித்தாள். நல்ல மதிப்பெண்கள் வாங்குவாள். எளிதில் எதையும் கிரகித்து கொண்டாள். எனவே பெரிதாக அவளை பற்றி இவள் கவலை கொள்ளவில்லை. திடீரென ஒரு நாள் மிருதுளாவிடம் வந்து, அம்மா, சிறுகுறிச்சி கிராமம் எங்கே இருக்கு? அங்கே என்ன கூட்டிட்டு போறீங்களா என்றாள் குழந்தையாக. இவளுக்கு ஒன்றும் புரியவில்லை. அப்படி ஒரு பெயரை அவள் என்றோ கேள்விப்பட்டதுண்டு. ஆனால் அது எங்கே இருக்கிறது என தெரியவில்லை. மேலும் ஒரே பெயரில் பல ஊர்கள் உண்டே. அதை பற்றி இவள் பெரிதாக ஒன்றும் எண்ணவில்லைதான். அவளுடைய டிரான்ஸ்ஃபர் தகவல் வரும் வரை மாற்றப்பட்டிருந்த ஊரின் பெயரை படித்து பார்த்ததுமே மிருதுளாவுக்கு என்ன சொல்வது என்றுதான் இருந்தது. தேவக்கோட்டை அருகே சிறுகுறிச்சி கிராமம் அரசு நடுநிலைப் பள்ளி என்றிருந்தது அந்த உத்தரவில். பாப்பா, நீ போன வாரம் தானே கேட்ட சிறுகுறிச்சி கிராமம்னு? பாரு, அங்கேதான் அம்மாவுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. நாம 2 பேரும் அங்க போக போறோமே என ஏதோ மகள் விரும்பி தான் வாங்கி கொடுத்த தினசில் கீர்த்தனாவிடம் அந்த காகிதத்தை காண்பித்தாள் மிருதுளா. அதை வாங்கி அந்த கிராமத்தின் பெயரை தன் பிஞ்சு விரல்களால் வருடினாள் கீர்த்தனா. அப்பொழுது அவள் கண்களில் இரத்த சிகப்பு வெள்ளமாக பாய்ந்ததையோ இதழ்கடையோரும் ஒரு கோப சிரிப்பு தோன்றியதையோ பாவ மிருதுளா கவனிக்கவே இல்லை. தேவக்கோட்டை பேருந்து நிலையத்தை நெருங்க நெருங்க கீர்த்தனாவின் மனதில் பலவித உணர்ச்சிகள் கொந்தளிக்க தொடங்கின. கோபம், சந்தோஷம், வருத்தம், ஆங்காரம் என அலை அலையாய் ஒன்றன் பின் ஒன்றாய் அவள் மனதில் வரிசை கட்டி கொண்டு வந்தன. நிகழ்ச்சிகளும் ஒன்றன் பின் ஒன்றாய் வரிசை கட்டி வர ஆரம்பித்தது. பஸ்ஸின் வழியே பார்த்து கொண்டே வந்தாள். அதோ அங்கே அந்த பாலம், இதோ இங்கே ஒரு பழைய அரிசி ஆலை, இந்த திருப்பத்தில் பஸ் திரும்ப போகிறது என மனதுக்குள் அவள் எண்ணமிட்டவாறே எல்லாம் அமைய ரொம்பவே குழம்பி போனாள் கீர்த்தனா. அம்மா என்றாள். என்னடா, இங்க நான் ஏற்கனவே வந்த மாதிரி இருக்குமா என மகள் சொன்னதை கேட்டு அப்பொழுது மிருதுளா அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை.
கனவில் வந்த அந்த கொலைகாரர்களின் முகம் கீர்த்தனாவின் மனதில் நன்கு பதிந்திருந்தது. அதில் ஒரு முகத்தை பஸ்ஸை விட்டு இறங்கியதுமே தான் நேருக்கு நேராக பார்ப்போம் என கீர்த்தனா கொஞ்சமும் நினைக்கவில்லை. சிரித்தபடியே தன் தாயிடம் பேசிக்கொண்டிருந்த சாம்பமூர்த்தியை கீர்த்தனா படு கோபமாக முறைத்து கொண்டுதான் இருந்தாள். அடுத்த இன்னொரு முகத்தை ஆட்டோக்காரன் தனபாலிடம் கண்டாள் கீர்த்தனா. சிவந்த கண்களும் பரட்டை தலையும் கழுத்தில் ஒரு கர்ச்சிப்புமாக கரையேறிய பற்களுடன் இருந்த அவனை பார்த்தவுடனே குரல் வளையில் பற்களை பதித்து அவன் இரத்தத்தை உறிஞ்சிவிட வேண்டும் என்ற பயங்கரமான உணர்ச்சி அந்த பிஞ்சு குழந்தைக்கு ஏன் தோன்றியது எனவே தெரியவில்லை. ஆட்டோவில் அந்த தோப்பு வீட்டை கடக்கும்பொழுது யாரோ தன்னை பேர் சொல்லி அழைப்பது போல் ஒரு உணர்வு உண்டானது அவளுக்கு. திரும்பி பார்த்தாள். அவள் அடிக்கடி கனவில் இருட்டில் பார்த்த அதே வீடு. அதன் மதில் சுவர் மேல் ஒரு பெண்ணின் உருவம் காலாட்டியபடியே உட்கார்ந்து கொண்டு ஆட்டோவை ஸ்டார்ட் செய்து கொண்டிருந்த டிரைவரையே சிவந்த விழிகளால் முறைத்து பார்த்து கொண்டிருந்தது. அந்த உருவத்தை பார்த்து கீர்த்தனாவுக்கு பயமே வரவில்லை. மாறாக தன் உயிர் சொந்தத்தை பார்த்தால் எவ்வளவு மகிழ்ச்சி கிடைக்குமோ அவ்வளவு ஆனந்தம் உண்டானது. தான் உடல் என்பதாகவும் அந்த பெண் உயிர் என்பதாகவும் தான், அந்த உயிர் தன் உடலுடன் இணைய போவதாகவும் தான் தோன்றியது. அதன் பிறகுதான் அந்த டிரைவர் எதையோ கண்டு பயப்படுவதும் விழுந்து உருண்டு எழுந்திருப்பதையும் பார்த்தாள். அவள் திரும்பி பின் சீட்டின் கண்ணாடி வழியை பார்த்தபொழுது அந்த இளம்பெண்ணின் உருவம் அங்கு தலைவிரி கோலமாக நின்று கொண்டிருப்பது தெரிந்தது. அதை புன்னகையுடன் பார்த்துவிட்டு போனில் விளையாட ஆரம்பித்தாள் கீர்த்தனா. அன்று கடைவீதியில் அவன் தன்னை கண்டு பயந்து விழுந்தடித்து கொண்டு ஓடிய போதுதான் கவனித்தாள். அவன் ஆட்டோவை கிளப்பிய தருணம் ஆட்டோவின் பின் சீட்டில் அந்த கனவில் பார்த்த பேய் பெண் தலைவிரி கோலமாக உட்கார்ந்து கொண்டு போவதை. அவள் தலையை வெளியே நீட்டி இவளை வா என கையை நீட்டி அழைத்ததும் தான் தாமதம். கீர்த்தனா பிடித்திருந்த தன் தாயின் கையை உதறிவிட்டு மின்னல் பொழுதில் அந்த ஆட்டோவுக்குள் நுழைந்தாள். இப்பொழுது அந்த ஆட்டோவில் கீர்த்தனாவும் ஆட்டோ டிரைவரும் மட்டுமே இருந்தனர். அதன் பின் நடந்ததெல்லாம் அவளுக்கு நினைவு இல்லை. ஒரே தூக்கம்தான். கண் விழித்து பார்த்தபோது அவள் தன் வீட்டின் அறையின் கட்டிலில் படுத்திருப்பதை உணர்ந்தாள். கால் மாட்டில் கவலை முகத்துடன் அம்மா மிருதுளா. பள்ளியில் முதல் நாள் முனியம்மாவை கண்டதுமே கீர்த்தனாவுக்கு ரொம்ப பிடித்து போய்விட்டது. இவள் மேஸ்திரி அம்மா என்ற நினைப்பு தானாகவே உண்டானது அவள் மனதுக்குள். அந்த பள்ளிக்கூடம் தனக்கு ஏற்கனவே தெரிந்த இடம் போல தோன்றியது. இங்கு வருவதற்காகத்தான் இத்தனை நாளும் தான் காத்து கொண்டிருந்தோம் என்று கூட தோன்றியது. அந்த கிராமத்தை சுற்றி வர வர பழைய நினைவுகள் ஏதேதோ எண்ணங்களாக உதிக்க ஆரம்பித்தது. அன்று தாயிடம் பேசிக்கொண்டிருந்த சங்கரசுப்புவை அப்படியே மேலே பாய்ந்து கடித்து குதற வேண்டும் போல் அவ்வளவு ஆத்திரம் தோன்றியது கீர்த்தனாவுக்கு. அவனும் தான் கனவில் வந்த அந்த கொடூரன். அதன்பின் அவனை பார்க்கும் போதெல்லாம் அந்த நினைவும் தலை தூக்கியது. ஒரு நாள் டிரைவர் தனபால் சிக்கினான். அன்று இரவே பலியாடு தானாய் வந்து மாட்டியதைப் போல சாம்பமூர்த்தி தானாகவே வீட்டுக்குள் வந்து சிக்கியிருந்தான். அவன் இரத்தத்தையும் உறிஞ்சியாகிவிட்டது. கதை முடிந்துவிட்டது என்பது மறுநாள் பள்ளியில் முனியம்மா சொல்லும்போதுதான் தெரிந்தது. இனி அடுத்து இந்த சங்கரசுப்பு, அவன்தான் பாக்கி. இல்லை என்றது அவளது உள்மனம். இன்னும் யாரோ, வேறு யாரோ பாக்கி இருக்கிறார்கள். வேறு யாரோ என்று உள்ளிருக்கும் ஆன்மா கத்தியது. இன்னும் வேறு யார்? அந்த காட்சி மட்டும் மங்கலான நினைவில். யாரையோ மழை வரும் இரவில் அழைப்பது போல், இவள் அவர்களை தொடர்வது போல் ஒரு பைக் கண் முன்னே வந்து போனது. யாரது? யாருடைய பைக் அது? 1980களின் மாடலான ராயல் என்ஃபீல்டு வண்டி அது. அது வந்தாலே தடதடவென சத்தம் அந்த முக்கு வரை கேட்கும். அது யாருடையது? அப்பாவுடையதா? இல்லை, அப்பா வைத்திருந்தது பழைய செட்டக் வண்டி. சங்கரசுப்பு கார்தான். சாம்பமூர்த்தியின் பைக் வேறு மாடல். அப்பொழுது அந்த புத்தம் புதிய பைக் யாரினுடையது? அதை நினைத்தாலே 2 கொம்புடைய எருமை மாடு வருவது போன்ற தோற்றம்தான் எழுந்தது கீர்த்தனா என்ற பத்மினிக்கு. அதைத்தான் முனியம்மாவிடம் கேட்டுக்கொண்டிருக்கிறாள். அன்னைக்கு நான் ரொம்ப சித்திரவதை அனுபவிச்சு செத்தேன் முனியம்மா. உடல் வலியை விட மனசுல வலி ரொம்பவே இருந்துச்சு. துரோகம் துரோகம்னு உள்ள ஒரு குரல் அலறிக்கிட்டே இருக்கு. அன்னைக்கு அந்த தோப்பு வீட்டுக்கு நான் ஏன் போனேன்? யார் என்னை அங்கே கூட்டிட்டு போனாங்க? இதெல்லாம் எனக்கு நினைவில்லை. நான் இந்த நிலைமையில யார்கிட்டையும் இதை பற்றி கேட்க முடியாது. எனக்கு உன்னைதான் தெரியும். நீ என்னை புரிஞ்சுக்குவ. எனக்கு நம்பிக்கை இருந்ததால தான் உனக்கு என்ன தெரியப்படுத்தின. சொல்லு முனியம்மா, எனக்கு இன்னும் வேற யார் கூடலாம் பகை இருந்தது? யார் என்னை வீழ்த்தணும்னு நினைச்சது? என் நினைவில் ஒரு பைக் புதுசா அடிக்கடி தென்படுது.
அதில் நான் ஏறி பின்னாடி உட்கார்ந்து போகிற மாதிரி. அது யாரோடது முனியம்மா? அவள் குழப்பமும் கண்ணீருமாய் இளங்குரலில் கேட்க, முனியம்மா நிமிர்ந்து கண்களை துடைத்து விட்டபடி கீர்த்தனாவை பார்த்தாள். வயதோ 10, ஆனால் உள்ளிருப்பது ஒரு இளம்பெண்ணின் ஆன்மா. இவளிடம் எப்படி சொல்வது? சொல்லலாமா வேண்டாமா யோசித்தாள். என்ன முனியம்மா பார்க்குற? யார் அது? எனக்கும் அந்த பைக்காரனுக்கும் என்ன சம்பந்தம்? எனக்கு எதுவுமே நினைவில்லை. இந்த கொலைகாரன்களோட மூஞ்சி தான் எனக்கு நினைவிருக்கு. ஆனால் அவள் முடிக்கவில்லை. எப்படிம்மா நினைவுக்கு வரும்? இடைமறித்தது முனியம்மாவின் குரல். இந்த பாவிங்கள்லாம் உனக்கு பகையா இருந்தவனுங்க. ஆனா அது உறவால இருந்தது. என்ன சொல்ற முனியம்மா? உறவா? ஆமாந்தாயி. அவரு உன்னை கண்ணாலம் பண்ணிக்க இருந்தவரம்மா. 2 பேருமே ஒருத்தரை ஒருத்தர் விரும்பினீங்க. அவர் பேரு ராகவன். நம்ம ஊருக்கு புதுசா வந்திருந்த என்ஜினியர் தம்பி. ராகவன், ராகவன். கீர்த்தனாவின் உதடு மெல்ல முனகியது. அவள் உடலில் இருந்த பத்மினிக்கு பனிமூட்டமாய் இருந்த சில நினைவுகள் மூட்டம் விலகி பளிச்சென காட்சிகளாய் தெளிவாய் வலம் வரத் தொடங்கின. அத்தியாயம் 14. சுமார் 11 வருடங்களுக்கு முன்பு. பத்மினி, அம்மா பத்மினி. தந்தை நீலகண்டனின் குரல். அந்த குரல் கேட்டதும் காதுக்கு மாட்டிக்கொண்டிருந்த ஜிமிக்கியின் திருகாணியை திருகியபடியே ஹாலுக்கு ஓடி வந்தாள் பத்மினி. சொல்லுங்கோப்பா. பச்சை நிற தாவணி, சிவப்பு நிற பட்டு பாவாடை பிளவுஸில் கல்லூரி மாணவி போல தோற்றம் காட்டினாள். வட்ட நிலா முகம், சற்று உப்பிய மெத்தென்ற கன்னங்கள், படபடக்கும் பெரிய விழிகள், வில் புருவங்கள், கூர் நாசி, இயற்கையிலேயே சிவந்த உதடுகள், அதன் மேலே சிறிய மறு, அதுவும் வசீகரமாயிருந்தது. முற்றத்தில் உட்கார்ந்து சந்தியாவந்தனம் செய்து கொண்டிருந்தார் நீலகண்ட சர்மா. கடைசி மந்திரம் சொல்லி அர்க்கியம் விட்டுவிட்டு எழுந்தார். துண்டை உதறி முகத்தை துடைத்து கொண்டே ஓடி வந்த மகளை பார்த்து சிரித்தார். ஏன்பா சிரிக்கிறேள்? கேள்வி கேட்டாள் அப்பாவை. காலையில் பெரிய ஸ்கூல் வாத்தியாரம்மாவா பிள்ளைங்களை உருட்டி மிரட்டுறதென்ன? இப்போ ஸ்கூல் பொன்னாட்டம் தாவணி உடுத்துட்டு வர்றதென்ன? உன் கிளாஸ் பசங்கள்லாம் பார்த்தா நம்ம டீச்சர் அம்மாவுக்கு யாரோ தங்க இருக்கா போலன்னா பேசுவா. அவர் சொல்ல பத்மினி சினுங்கினாள். போங்கப்பா, இன்னைக்கு இந்த ஹாஃப் சாரி ரொம்ப பிடிச்சிருக்கே. அவ்வளோ பெரிய புடவை கட்டுறச்ச எங்கே தடுக்கி விழுந்துடுவோமோன்னு பயமானா இருக்கு. அதே நேரம் வாசலில் சார் என்ற குரல் கேட்டது. இருவரும் திரும்பினர். தூண் பதித்த முன்வாசலில் திண்ணை அருகே அந்த ஊரின் பஞ்சாயத்து தலைவர் நின்றிருந்தார். அருகே வாட்டசாட்டமான ஓர் இளைஞன். இளம் மஞ்சள் நிற முழுக்கை சட்டையை இன் பண்ணியிருந்தான். காட்டன் பேண்ட், கண்ணுக்கு கூலிங் கிளாஸ் அணிந்திருந்தான். அளவான மீசை, சற்று சிவந்த உதடுகள். இவ்வளவும் ஒரு வினாடிதான் பத்மினி பார்த்தது. பார்த்த அடுத்த நொடியே அவள் முகம் சிவந்தது. காரணம், அந்த இளைஞனும் அவளையே வைத்த விழி விலகாமல் பார்த்து கொண்டிருந்தான். அவன் தன்னை வைத்த கண் வாங்காமல் பார்ப்பதை உணர்ந்தவள் வெட்கம் மேலிட அடுத்த அறைக்குள் ஓடிவிட்டாள். அவள் உள்ளம் படபடவென அடித்து கொண்டது. முகத்தில் வியர்வை துளித்தது. அவளுக்கோ அதன் காரணம் புரியவில்லை. கல்லூரியில் கோயெட்டில்தான் படித்தாள். வேலை நிமித்தம் எத்தனையோ ஆண்களை சந்தித்திருக்கிறாள். அப்பொழுதெல்லாம் அவர்களை பார்த்து இந்த மாதிரி ஆனதில்லை அவளுக்கு. ஹாலில் அப்பா அவர்களை வரவேற்று உட்கார்த்தி பேசிக் கொண்டிருந்தது கேட்டது. பஞ்சாயத்து தலைவர் அந்த இளைஞனை நீலகண்டனிடம் அறிமுகப்படுத்தி கொண்டிருந்தார். தம்பிதான் நம்ம ஊருக்கு புதுசா வந்திருக்கிற கட்டுமான என்ஜினியர். பேரு ராகவன். ஊரு கண்மாயை தூர்வாரணும்னு ஊர் மக்கள் எல்லாம் மனு கொடுத்துருக்கோம்ல, அது உத்தரவாகி அரசாங்கம் ஆட்களை அனுப்பியிருக்கு. ஆமா, அதுதான் தெரியுமே. தம்பி தான் அதை முன்ன நின்று பண்ண போறாரு. சரி, அவருக்கு இங்க தங்க தோதா வீடு கிடைக்கல. மற்ற ஆளுங்களை கூடாரம் போட்டு தங்க வச்சிடலாம். ஆனா தம்பியை அப்படி தங்க வைக்க முடியாதுல்ல. அதனால அவர் குரலை இழுக்க, அதனால ஹெட்மாஸ்டர் புருவம் உயர்த்தினார். இங்க நம்ம வீட்டில் மாடி போர்ஷன் காலியாத்தானே இருக்கு. அதை என்ஜினியருக்கு குடிவிடலாம்னு அவர் சொல்லி முடிக்கவில்லை. மன்னிச்சுக்கங்க தலைவரே, நான் இந்த வீட்டுக்கு குடி வரும்போதே உங்ககிட்ட சொன்னேனே, முழு வீட்டையும் வாடகைக்கு கொடுங்க, வயசு பொண்ணை வச்சுட்டு இருக்கேன். நீங்கள் நான் போகிற வரை யாரையும் டெனண்ட்டாக வைக்கக்கூடாதுன்னு சொன்னேனே. இப்போ வந்து திடீர்னு ஒரு வயசு பையனை குடி வைக்கட்டுமான்னு கேட்குறேளே. இப்படி நீலகண்டன் சற்று உயர்ந்த குரலில் சொன்னதும் பஞ்சாயத்து தலைவர் அவரிடம் சமாதான குரலில் ஏதோ சொல்ல முயல அந்த இளைஞன் படக்கென எழுந்தான். நீலகண்டனை பார்த்து கைகளை குவித்தவாறே சொன்னான். மன்னிச்சுக்கோங்க சார், இந்த விவகாரம் எனக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தா இங்கே வந்திருக்கவே மாட்டேன். நீங்க கவலைப்படுறதுலையும் ஒரு அர்த்தம் இருக்கு.
என்றபடியே உள்ளறையை பார்த்தபடியே பேசினான். பத்மினியின் சங்கடமான முகம் ஜன்னல் கம்பிகளுக்கு அப்பால் தெரிந்தது. அவளது மை பூசிய கருவண்டு விழிகள் கம்பிகளுக்கிடையில் படபடத்ததை பார்த்து கொண்டே வெளியேறினான் அவன். பஞ்சாயத்து தலைவரும் நீலகண்டனிடம் விடைபெற்று கொண்டு அவன் பின்னாலேயே ஓடினார். என்ன தம்பி, அவசரப்பட்டுட்டியலே? நான் அவர்கிட்ட கொஞ்சம் பேசியிருந்தா மனுஷன் சம்மதிச்சிருப்பாரு. நல்ல மாதிரி அவரு. இல்லை சார், வேண்டாம். நான் இங்கே தங்குறது அவ்வளவு நல்லா இருக்காது. பரவாயில்ல சார், நான் டென்ட்லேயே ஸ்டே பண்ணிக்கிறேன். வேற வீடு எதுவும் காலியாக இருந்தால் ஷிஃப்ட் ஆகிக்கிறேன். என்ன, நான் ஷிஃப்ட் ஆனதுக்கப்புறம்தான் அம்மாவை அழைச்சிட்டு வர முடியும். பாவம், ஊரில் தனியாக கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. அவர்கள் பேசிக்கொண்டே தெருவை தாண்டியது பக்கவாட்டு அறையின் ஜன்னல் வழியாக பத்மினியின் காதுகளில் விழுந்தது. முதல் முறையாக முன்பின் அறியாத ஒரு ஆடவனின் மேல் பத்மினிக்கு இரக்கம் ஏற்பட்டது. அந்த இரக்கம் அவளை எங்கே கொண்டு போய் நிறுத்தியது என்பதை அடுத்த ஜென்மத்தில் கூட பத்மினியால் உணர முடியவில்லை. அத்தியாயம் 16. ஒரு நாள் மாலை 4 மணி. பள்ளி விட்டு வந்து கொண்டிருந்தாள் பத்மினி. அங்கொன்றும் இங்கொன்றுமாக மாணவ மாணவிகள் பைக்கட்டுகளை தோளிலும் தலையிலும் தொங்கவிட்டு கொண்டு பேசிக்கொண்டிருந்தவாறே நடந்து கொண்டிருந்தனர். சற்று தொலைவில் ஆற்றங்கரை தெரிந்தது. அதை ஒட்டி நிறைய துணியாலான கூடாரங்கள் தென்பட்டன. அதில் ஒரு டென்ட் சற்று வித்தியாசமாக பச்சை சிகப்பு நிறம் கலந்த பட்டு ஜருகையில் பளபளத்தது. அதன் உள்ளிருந்து கையில் ஒரு ஸ்கேலுடன் வெளியே வந்தான் அவன் ராகவன். கூட வேறு யாரோ ஒரு பெண் சுடிதார் அணிந்து அவனுடன் பேசிக் கொண்டிருந்தாள். பார்த்தவாறே நடந்து கொண்டிருந்த பத்மினி நின்றாள். நெஞ்சம் குறுகுறுத்தது. யார் அந்த பெண்? பெண்களுக்கு இயற்கையாகவே எழும் பொசசிவ்னஸும் படபடப்பும் உந்தி தள்ள அவர்களை நோக்கி நடக்க ஆரம்பித்தாள். அந்த பெண்ணிடம் பேசியவாறே எதர்ச்சியாக திரும்பிய ராகவன் தயங்கி தயங்கி நடந்து வரும் பத்மினியை பார்த்ததும் ஆச்சரியம் அடைந்தவனாக புருவம் உயர்த்தினான். அந்த சுடிதார் பெண்ணை அனுப்பிவிட்டு பத்மினியை நோக்கி நடந்தான். இவள் அருகில் வந்ததும் நின்றான். ஆக, இவ்வளவு நாள் ஆகிவிட்டது தேவியாருக்கு இந்த ஏழையின் ஞாபகம் வருவதற்கு, அப்படித்தானே? அவன் குறும்பான கேள்வியின் முன் விழித்தாள் பத்மினி. யார்? என்ன ஞாபகம்? அவள் தடுமாற, அன்று ஜன்னல் வழியே என்னை கண்கொட்டாமல் பார்த்து கொண்டிருந்து விட்டு இப்பொழுது புரியாமல் நடிப்பானேன் என்றான் அவன். பத்மினியின் முகம் வெட்கத்தால் சிவந்து கூடவே கோபமும் வந்தது. சி, என்ன ஒரு மோசமான நினைப்பு! ஏதோ குடியிருக்க வீடில்லாமல் இருப்பீரே, பாவம் என விசாரித்து கொண்டு போகலாம் என நினைத்தால் பேச்சைப்பார். கோபத்துடன் பேசிவிட்டு நகர முயன்றவளை கை நீட்டி தடுத்தான் ராகவன். அடடா, கொஞ்சம் விளையாட்டா பேசிட்டேன், மன்னிச்சிடுங்க. நான் ஒரு முட்டாள். உங்களை பார்த்ததுலேருந்து சதா உங்க ஞாபகமாகத்தான் இருக்கேன். நீங்களும் அப்படித்தான் இருப்பீங்கன்னு நினச்சது என் அறியாமைதான். சாரி. உங்களை அன்னைக்கு எந்த கலர் தாவணியில் சந்திச்சேனோ அதையே என் கூடார நிறத்துக்கும் பயன்படுத்தி இருக்கேன். உங்கள் நினைவை தக்க வச்சுக்கலாம்னு பார்த்தேன். நீங்களும் அப்படியே இருப்பீங்கன்னு நான் நம்பினது தவறுதான். ஐ ஆம் வெரி சாரி என சொல்லிவிட்டு போய்விட்டான். அப்பொழுதுதான் அவளுக்கு ஞாபகம் வந்தது, அவன் அன்று வீட்டுக்கு வந்தபொழுது அவள் பச்சை சிகப்பு நிற பட்டு தாவணி அணிந்திருந்தாள் என்பதே. உடனேயே அவள் மனம் குழைந்தது. உள்ளம் பாகாய் உருகியது. தன்மேல் இவ்வளவு அன்பு வைத்திருக்கும் ஒருவனை கோபமாய் பேசிவிட்டோமே என்ற உறுத்தலில் அடுத்து வந்த நாட்களில் எல்லாம் அவனுடன் வலிய வந்து பேச ஆரம்பித்தாள் பத்மினி. வீட்டில் செய்த பலகார பட்சணங்களை கொண்டு வந்து தந்தாள். இல்லாதவர்க்கு உதவி செய்யும் அவனின் குணம் அவளுக்கு மிகவும் பிடித்து போனது. இருவருமே மனம் விட்டு பேசிக்கொண்டனர். ஒருவரை ஒருவர் பிடித்தும் போனது. தந்தையிடம் மெதுவாக விஷயத்தை சொன்னாள் பத்மினி. முதலில் எதுவும் பேசாமல் அமைதியாயிருந்த நீலகண்டன் பின் மகளின் தலையை கனிவாக கோதிவிட்டார். பத்மினி, உன் செலக்ஷன் என்னைக்குமே தப்பாகாதுன்னு நம்புறேன். அதோட நானும் ஏற்கனவே உங்க 2 பேர் விஷயம் தெரிஞ்சு வெளியில விசாரிச்சும் பார்த்தேன். பையனை பத்தி நல்ல விதமாக தான் சொல்றா. எதுக்கும் அவரோட வீட்டில இருந்து பெரிய வாளை வர சொல்லு. பேசி பார்த்துட்டு கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அப்பாவின் இந்த வார்த்தையை கேட்டதும் பத்மினி கண்ணீருடன் சடக்கென அவர் காலில் விழுந்து எழுந்தாள். 2 நாட்களில் ராகவன் வெளியூரிலிருந்து வந்திருந்த தன் தாயுடன் வந்து பத்மினியை பெண் கேட்டான். ராகவனின் தாயாருக்கு பத்மினியின் அழகும் குணமும் நிரம்பவே பிடித்து போய்விட்டது. நீலகண்டனும் பச்சை கொடி காட்டிவிட்டார். ஊர் ஜனங்கள் முன்னிலையில் சிம்பிளாக நீலகண்டன் வீட்டில் நிச்சயதார்த்தமும் முடிந்தது. ராகவனை தான் குடியிருக்கும் மாடி வீட்டிற்கே வர சொல்லிவிட்டார் நீலகண்டன். ராகவனையும் அவன் தாயாரையும் மாடியில் தங்க சொல்லிவிட்டார். திருமணம் 3 மாதத்திற்கு பிறகு தேதி குறிக்கப்பட்டிருந்தது. அவனுடைய கவர்மெண்ட் ஸ்கூல் ப்ராஜெக்ட் ஒன்று பக்கத்து ஊரில் நடந்து கொண்டிருந்ததே அதற்கு காரணம். அதன் திறப்பு விழா முடிந்ததும் திருமணத்தை வைத்துக் கொள்ளலாம் என்று சொல்லிவிட்டான் ராகவன்.
இதற்கிடையில்தான் பள்ளியில் சாம்பமூர்த்தி சங்கரசுப்பு விவகாரம் கோர்ட்டுக்கு வந்து அவர்கள் சாட்சியின்றி வெளியே வந்து பத்மினி அவமானப்பட்டது. ராகவன் பத்மினியிடம் சொன்னான், அவங்கள வீணா பகச்சுக்க வேணாம் பத்மினி. நான் ஊர் மாறி போறவன். கல்யாணத்துக்கு பிறகு உன்னையும் அழைச்சிட்டு போயிடுவேன். அதுக்குள்ள அவங்கள ஏன் கிண்டனும்? விட்டுடலாமே என கனிவான குரலில் அவன் கேட்க இவள் கொதிப்பாள். அது எப்படிங்க விட முடியும்? இதையே நாளைக்கு தொடர்கதையா பண்ணாங்கன்னா ஆசிரியர்னா தெய்வத்துக்கு சமம் இல்லையா? இப்படி ஒரு நீச்சத்தனமான காரியத்தை அவங்க பண்ணலாமா? கொதிப்புடன் அவள் கேட்டதும் ராகவன் தன் தோள்களை குலுக்கியவாறே அமைதியாகி விடுவான். இந்த நிலையில்தான் அந்த பெரிய விபரீதம் நடந்து 10 உயிர்கள் அநியாயமாக பலியாகின. அத்தியாயம் 17. ராகவன் கட்டிய பள்ளிக்கூட திறப்பு விழாவிற்கு கலெக்டர் வந்து குத்து விளக்கேற்றி தொடங்கி வைத்தார். எல்லோரும் கட்டுமானத்தை ஆஹா ஓகோவென புகழ்ந்தனர். ராகவனுக்கு மாலை மரியாதை எல்லாம் செய்விக்கப்பட்டது. முன் நின்று நடத்தியது சாம்பமூர்த்தி சங்கரசுப்பு, பஞ்சாயத்து பிரசிடென்ட் மருதமுத்து. கோடை விடுமுறை முடிந்து பள்ளியும் இயங்க ஆரம்பித்தது. பத்மினி ராகவனின் திருமண நாளும் நெருங்கிக் கொண்டிருந்தது. திருமணத்திற்கு 4 நாட்களே இருக்கும் நிலையில்தான் அந்த கொடூரமும் நிகழ்ந்து போனது. கோடை மழை அந்த முறை என்றுமில்லாத வழக்கமாய் அதிக வேகத்துடன் பெய்ய முன்னிரவு பெய்த அந்த மழையில் புதிய கட்டடம் ஊறிப்போய் ஒரு வகுப்பின் சுவர் இடிந்து விழுந்தது. அது விழுந்த நேரம் நல்ல மட்ட மதியானம். சத்துணவுக்காக நிறைய குழந்தைகள் வெளியே வராண்டாவில் அமர்ந்திருக்க 10 குழந்தைகள் மட்டும் கொண்டு வந்த சாப்பாட்டை பள்ளி வகுப்பறைக்குள் அமர்ந்து பேசி சிரித்தபடியே சாப்பிட்டு கொண்டிருந்தன. டமார் என்ற பெருஞ்சத்தத்துடன் அந்த வகுப்பின் சுவர் இடிந்து சாப்பிட்டு கொண்டிருந்த குழந்தைகள் மீது விழுந்து அப்படியே அவர்களை மூடியது. ஓவென்று அலறல்களும் ஓலக்குரல்களும் அந்த பள்ளியெங்கும் எழுந்து உறைய வைத்தன. கிராம மக்கள் நெஞ்சு நெஞ்சாய் அடித்துக்கொண்டு பள்ளியின் முன் குவிந்து நின்று கொண்டிருந்தனர். மீட்பு குழுவினரும் போலீஸும் வருவதற்கு முன்னரே கட்டிட இடிபாடுகளிலிருந்து ஆசிரியர்கள் குழந்தைகளை வெளியே எடுத்து போட்டனர். ஆனால் யாரும் உயிருடன் இல்லை. அந்த பிஞ்சு மலர்கள் அனைத்தும் நசுங்கி பரிதாபமாக உயிரிழந்திருந்தன. பத்மினி தான் ஓடிப்போய் கட்டட இடிபாடுகளை அகற்றி இன்னும் குழந்தைகள் ஏதேனும் சிக்கியிருக்கிறதா என கண்ணீருடன் பார்த்து கொண்டிருந்தாள். நசுங்கிய குழந்தைகளின் பெற்றோர்களின் கதறல் ஓசை அவள் இதயத்தை பிசைந்தது. அவளால் அதை ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. விசாரணை நடந்தது. கட்டிடத்தின் தரம் சரியில்லாததால் மாணவர்கள் பாதுகாப்பு கேள்விக்குறியாகவே பள்ளிக்கூடம் மூடப்பட்டது. கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஜினியர் ராகவன் கைது செய்யப்பட்டான். திருமணம் நின்று போனது. விசாரணை குழு அமைக்கப்பட்டது. இறுதியில் சிமெண்டில் கலப்படம் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. சிமெண்ட் கடைக்காரரும் கான்ட்ராக்டர்களுமே இதற்கு காரணம் என நிரூபிக்கப்பட்டு அவர்கள் கைதாகி ராகவன் விடுவிக்கப்பட்டான். வெளியில் வந்த ராகவன் வீட்டிற்கு வந்தான். பத்மினியின் தந்தையிடம் மீண்டும் திருமணத்தை பற்றி பேசினான். நீலகண்டன் மகளை நோக்கி கை காட்டினார். எதுவும் அவள் விருப்பம் என்ற ரீதியில். நீ என்ன சொல்ற பத்மினி? நீ என்ன நம்பலையா? நான் தப்பானவன் இல்லைன்னு கோர்ட்லே சொல்லிடுச்சே. பத்மினி அவனை ஏறிட்டாள். ஒரே ஒரு கேள்விதான் கேட்டாள். என் மேல சத்தியமா சொல்லுங்க, அந்த 10 உயிர்கள் சாவுக்கும் உங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு தீர்க்கமாய் அவள் கேட்க ராகவன் அவள் கைகளை பிடித்து கொண்டான். இல்ல பத்மினி, எனக்கு தெரியாம நடந்த தப்பு இது. என்னுடைய கவனக்குறைவு தான் காரணமே ஒழிய நான் கட்டுமானத்துல எந்த தில்லுமுள்ளும் பண்ணல. அவன் கெஞ்சினான். அவனையே பார்த்து கொண்டிருந்து விட்டு, சரி, நான் உங்களை நம்புறேன், கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஆனா இப்போ இல்லை, கொஞ்ச நாள் போகட்டும், என் மனசு சரியில்லை என சொல்லிவிட்டு உள்ளே சென்று விட்டாள். ஒரு வாரம் கழிந்த நிலையில் ஒரு நாள் இரவு நல்ல மழை பெய்து கொண்டிருந்தது. நீலகண்டன் வெளியூர் சென்றிருந்தார். ராகவனின் தாயும் உறவினர் வீட்டுக்கு சென்றிருந்தாள். பத்மினி மட்டும் தனியே படுத்திருந்தாள். அப்பொழுது வெளியே யாரோ கம்பி கதவை திறக்கும் சத்தம் கேட்டது. அப்பாதான் வந்துவிட்டாரோ என்று நினைத்து கொண்டு எழுந்து கதவை திறக்காமல் ஹால் ஜன்னல் வழி எட்டி பார்த்தாள் பத்மினி. லைட்டை போடவில்லை. ஒரு ஆள் முண்டாசு கட்டியவன் மேலே மாடிப்படிகளில் ஏறி செல்வது தெரிந்தது. யார் அது கொட்டும் மழையில்? பத்மினி யோசித்து கொண்டிருக்கும் பொழுதே படிகளில் அவன் மீண்டும் இறங்கிக் கொண்டிருந்தான். தெருவிளக்கு ஒளியில் அவன் பஞ்சாயத்து தலைவர் மருதமுத்துவின் ஆள் என தெரிந்தது. அவன் பின்னாலேயே கருப்பு நிற ரெயின்கோட் ஷூ சகிதம் இறங்கிக் கொண்டிருந்தான் ராகவன். அவன் பார்வையில் கள்ளத்தனம். அத்தியாயம் 18. கதவை திறந்து வெளியே சென்றனர் இருவரும். கதவை திறக்கும் பொழுது ராகவன் திரும்பி அவள் வீட்டை பார்த்தான். சடார் என திரும்பி நின்று கொண்டாள் பத்மினி. பின் பார்க்கும் பொழுது அவர்கள் வாசலில் இல்லை, சென்று விட்டிருந்தனர். பத்மினியின் இதயம் படபடத்தது. இந்த நடு இரவில் கொட்டும் மழையில் எங்கு செல்கிறார்? பைக்கை கூட எடுத்துக்கொள்ளாமல்
அப்பொழுதுதான் ஒரு உண்மை உரைத்தது அவளுக்கு. இந்த என்ஃபீல்டு பைக்கை ஸ்டார்ட் செய்தால் ஊரே விழித்து கொள்ளும் என்பது. வேகமாக வீட்டை திறந்து கொண்டு வந்தாள். மழையில் இறங்கினாள். சற்று தூரத்தில் அவர்கள் இருவரும் திரும்புவது கண்ணுக்கு தெரிந்து மறைந்தது. சற்றும் தாமதிக்காமல் பத்மினி வேகமாக ஓடினாள். தெருமுக்கை அடைந்தாள். தூரத்தில் அவர்கள் செல்வதை அந்த வேலையால் அடித்த டார்ச் லைட் ஒளியை வைத்து தெரிந்து கொண்டாள். பதுங்கி பதுங்கி அவர்கள் பின்னாடியே நடந்தாள். 15 நிமிட நடையில் அந்த தோப்பு வீடு வந்தது. தென்னை, மாமரங்கள், நெல்லி, கொய்யா என வளர்ந்திருந்த அந்த வீட்டை எப்போது பார்த்தாலும் பகலில் கூட பத்மினிக்கு சற்று பயமாகத்தான் இருக்கும். இப்பொழுதோ அவர்கள் அதே தோப்பு வீட்டுக்குள் நுழைந்தனர். அதன் வாயிலில் நாட்டாரம்மா தோப்பு வீடு என சிறியதாக எழுதப்பட்டிருந்தது. அவர்கள் பின்னாலேயே பதுங்கி பதுங்கி நடந்தாள் பத்மினி. மழை சற்று குறைந்தாற் போல தெரிந்தது. தோப்பு வீடு என்பது ஒன்றும் பெரிய மாடி வீடு இல்லை, அதுவும் ஓட்டு வீடுதான். சற்று பெரிய சைஸ் ஓட்டு வீடு. அது அந்த ஊர் பஞ்சாயத்து தலைவர் மருதமுத்துவின் மாமியாருடையது. அவள் பெயர்தான் நாட்டாரம்மா. அவள் இருந்ததும் அவருடைய மனைவிக்கு வந்துவிட்டது. மருதமுத்துவின் அந்தரங்கமான சட்ட விரோதமான செயல்கள் எல்லாம் இங்குதான் அரங்கேறும். கரண்ட் போயிருந்தது. வாசலிலேயே நின்றிருந்தார் மருதமுத்து. அருகில் ஒரு வேலையாள் கையில் அரிக்கேன் விளக்குடன் அதை உயர்த்தி பிடித்தபடி நின்றிருந்தான். பத்மினி ஓர் புதருக்கிடையில் ஒண்டினாள். ராகவன் வேக வேகமாக அவரை நோக்கி வந்தான். என்ன தலைவரே, இந்த மழையில ஏன் வர சொன்னீங்க? பைக்ல வர வேண்டாம்னு சொன்னீங்களாமே. அட ஆமாம் தம்பி, காரணமாத்தேன். அதை பைக்கை எடுத்தீங்கன்னா ஊரே முழிச்சுக்கும். வாங்க உள்ளே போய் பேசலாம் என்றவர் உள்ளே செல்ல அவரை பின்தொடர்ந்து ராகவனும் நுழைந்தான். அந்த 2 தீவட்டி தடியன்களும் வெளியவே நின்று கொண்டனர். பத்மினி பதுங்கி பதுங்கி நடந்து புதர்களிடையே மறைந்து மறைந்து வீட்டை சுற்றி கொண்டு கூடத்தின் ஜன்னல் அருகே வந்தாள். உள்ளே சன்னமான வெளிச்சம் வந்து கொண்டிருந்தது. ஏதேதோ பேச்சு குரல்கள் குழப்பமாய் கேட்டது. ஜன்னலை வெளியிலிருந்து திறக்க முடியும். லேசாக ஜன்னலை தன் வெண்டை பிஞ்சு விரலால் நெம்பி மெதுவாக திறந்தாள். முகத்தை திருப்பி எட்டி கொண்டு உள்ளே பார்த்தாள். பார்த்தவள் அதிர்ந்து போனாள். பார்த்த முதல் காட்சியே அவளை நெஞ்சில் அறைந்தது. உள்ளே ஒரு மரக்கட்டிலில் ஒரு பெண் கட்டி போடப்பட்டிருந்தாள். சற்று உற்று பார்த்தவளுக்கு அந்த பெண் யார் என்று தெரிந்தது. அது ராகவனுடையே அலையும் அசிஸ்டன்ட் என்ஜினியர் பெண். அவள்தான் வாயில் துணி வைத்து கட்டப்பட்ட தினசில் திமிரிக் கொண்டிருந்தாள். என்ன கொடுமை என்றால் அவள் வெறும் உள்ளாடையுடன் தான் இருந்தாள். ஏற்றி வைத்திருந்த மெழுகுவர்த்திகள் அவள் கண்ணீரும் கெஞ்சலுமான முகத்தை வெளிச்சம் போட்டு காட்டிக் கொண்டிருந்தன. அருகே நாற்காலிகளில் சிரிப்பொலி கேட்டது. யார் யார் என பார்க்க முயன்றாள். உருவம் சரியாக தெரியவில்லை. எனினும் குரல்களை அடையாளம் கண்டு கொண்டாள் அவள். சற்று முன் உள்ளே சென்ற ராகவன், பஞ்சாயத்து தலைவர் மருதமுத்து, டிரைவர் தனபால், சாம்பமூர்த்தி, சங்கரசுப்பு. 5 பேரில் சங்கரசுப்புவின் குரல் ஓங்கி ஒலித்தது. என்ன இன்ஜினியர் சார், இவ நாம பண்ணின தில்லுமுழுகளையெல்லாம் இப்படி ஃபோட்டோ எடுத்து வைப்பாள்னு கனவுல கூட நினைக்கலையே. பள்ளிக்கூட கட்டுமானத்தில் கலப்படம் செஞ்சு கட்டினது, நல்ல மெட்டீரியல்ஸ் பதுக்கி வச்சு லோ குவாலிட்டி மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணது, கொட்டேஷன் மாற்றி கொடுத்ததுன்னு எல்லா ஆதாரங்களையும் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கா. பக்காவாக இருக்கு. நல்ல வேலை, சந்தேகப்பட்டு இவளை கண்காணிக்க ஆள் போட்டிருந்தேன். எஸ்பி ஆஃபீஸ்க்கு கிளம்பிட்டு இருந்தவளை தனபால் நைஸாக பேசி தன் ஆட்டோவில் இங்கே கடத்திக்கிட்டு வந்துட்டான். நீங்களே கேளுங்க, இன்னும் என்னென்னத்தை படம் பிடிச்சு வச்சிருக்காள்னு தெரியல. சாம்பமூர்த்தி சொல்ல 1 டம்ளர் விஸ்கி ஒரே மூச்சில் குடித்துவிட்டு எழுந்தான் ராகவன். கட்டில் அருகே வந்து நின்றான். மிரண்ட விழிகளால் அவனை பார்த்தாள் அந்த பெண். கண்களில் கண்ணீர் வழிந்து கொண்டிருந்தது. ராகவன் தன் விரலால் அவள் நெற்றியிலிருந்து ஒரு கோடு போட்டான். அவனுடைய கை அவளுடைய மூக்கு, உதடு, கண்டம், மார்பு என இறங்கியது. அப்படியே தொப்புள் வரை வந்தவன் தன் நகங்கள் வளர்ந்த விரலை அவளுடைய தொப்புளில் சரக்கென குத்தி இறக்கினான். தீனமாக அலறினாள் அவள். தொப்புளில் லேசாக ரத்தம் கசிந்தது. தலையை அப்படியும் இப்படியுமாய் வலியில் ஆட்டினாள். என்னம்மா மாலா, சொல்லவே இல்லையே. நீ என்கிட்ட சுற்றி சுற்றி வந்ததெல்லாம் கடைசியில் எங்களை மாட்ட வைக்கிறதுக்கு தானா? தப்பு கணக்கு போட்டுட்டேனே. முதல்ல அந்த பத்மினியை மோந்து பார்த்துட்டு அப்புறம் உங்ககிட்ட வரலான்னு பார்த்தேன். அவள் கல்யாணம் வரைக்கும் வந்தாதான்னு சொல்லிட்டா. சரி போகுது கழுத, தாலி கட்டின பிறகு பார்த்துக்கலாம்னு விட்டுட்டேன். ஏதோ இந்த தடவை கலவையில் கொஞ்சம் அதிகமாக போயிடுச்சு போல இருக்கு. 2 வருஷம் தாங்க வேண்டிய கட்டடம் இந்த மாதம் பெஞ்ச மழையில் ஒரே மாதத்தில் பொசுக்குன்னு விழுந்துடுச்சு. அதுக்கு என்ன பண்ணுறது? அரசாங்க கட்டடம்னா கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருக்கும். இப்போ இதுக்கு போய் சேர்ந்தது தான் நான் முக்கியம். நாட்டில் ஜனத்தொகை கொஞ்சம் நேராகுமில்ல. இதுக்கெல்லாம் அலட்டிக்கிட்டு அந்த பத்மினி தான் துள்றான்னா நீயுமா? ஏண்டி நீங்கள்லாம் அடக்கவே மாட்டிங்களா? ஓரடிக்கு தாங்குவீங்களா கழுதிங்க? படிச்சுட்டா ஆம்பளைங்களை விட ஒரு படி மேலேன்னு நினைப்பு வந்துடுமோ? ஆம்பளைங்க விஷயத்தில் தலையிடுற அதிகாரத்தை யார் உங்களுக்கெல்லாம் கொடுத்தது?
அவன் கேட்டுக்கொண்டே அவள் கன்னத்தில் பலார் பலார் என மாறி மாறி அறைந்தான். பார்த்து கொண்டிருந்த பத்மினிக்கோ ரத்தம் கொதித்தது. அட அரக்கனே, கடைசியில் நீயும் இந்த பிணந்தினி கழுகு கூட்டத்தில் ஒருவன்தானா? உன்னையா என் உயிருக்குயிராய் நேசித்தேன்? தன்மேலேயே கோபம் வந்தது பத்மினிக்கு. சி, கடைசியில் நானும் இந்த ஹார்மோன் குளறுபடியில் விழுந்து விட்டேனே. சத்தமின்றி சிறிது நேரம் அழுதாள் பத்மினி. அதே சமயம் உள்ளே அந்த பெண் அலறுவது பயங்கரமாக கேட்டது. சாம்பமூர்த்தி, சங்கரசுப்பு, டிரைவர் தனபால் மூவரும் அவள் மேல் மூர்க்கமாய் பாய்ந்திருந்தார்கள். அவள் அலறினாள். இதற்கு மேல் தாங்க முடியாமல் வீல் என கத்திவிட்டாள் பத்மினி. திடுக்கிட்டு போய் அனைவருமே திரும்பி பார்த்தனர். பத்மினியின் முகம் தெரிந்து வினாடியில் மறைந்தது. பத்மினி? பத்மினியா? இங்கு எப்படி வந்தாள்? ராகவன் பதட்டத்துடன் யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுதே வெளியே இருந்த ஆட்கள் ஓடி வந்தனர். ஐயா, ஐயா, அந்த பத்மினி பொண்ணு எல்லாத்தையும் பார்த்துட்டு ஓடுதுங்கய்யா. பதட்ட குரலில் அவர்கள் சொல்ல மருதமுத்து கத்தினார். அவளை விடக்கூடாது, துரத்தி பிடிங்கடா. எல்லோரும் அந்த பெண் மாலாவை விட்டுவிட்டு பத்மினியை துரத்த ஆரம்பித்தனர். மழை வலுக்க ஆரம்பித்தது. கண்மண் தெரியாமல் ஓடினாள் பத்மினி. தோப்பு வீட்டு வாசலை கடந்து ஊரை நோக்கி ஓடினாள். அவள் ஊருக்குள் சென்று விட்டாள் என்றால் ஜனங்களுக்கு தெரிந்துவிடும். பிறகு இவர்கள் கதி அதோ கதிதான். உள்ளே அந்த பெண் மாலா வேறு உயிருடன். ராகவன் யோசித்துக் கொண்டே ஓடியவன் நின்றான். அருகில் தென்னமட்டை உரிக்க வைத்திருந்த கடப்பாறையை எடுத்தான். ஓடி வந்த மற்றவர்களை நிறுத்தினான். கல்லூரியில் அவன் ஜாவலின் த்ரோவில் சாம்பியன். அந்த கடப்பாறையை தூக்கி தனது தோள் அருகே கொண்டு வந்தான். சற்று தூரத்தில் ஓடிக்கொண்டிருந்த பத்மினியின் முதுகை குறிவைத்து அந்த கடப்பாறையை ஓங்கி வீசினான் ராகவன். 2 வினாடிகள் தான். மழையுடன் காற்றில் பயணம் செய்த அந்த பெரிய கடப்பாறை மிகச் சரியாக அலங்க மலங்க ஓடிக்கொண்டிருந்த பத்மினியின் வெண்ணிற முதுகு பரப்பை இரத்த சகதியாக்கியபடி உள்ளே ஊடுருவி குத்திட்டு நின்றது. ஆவென்ற அவளது மரண ஓலம் மழை காற்றில் அமுங்கி காணாமல் போனது. நிற்கவும் முடியாமல் கீழே விழவும் முடியாமல் கடப்பாறை மண்ணில் ஸ்டாண்டு போல் நிற்க அதில் செருகிய உடலோடு அப்படியே பாதி கவிழ்ந்தது பத்மினியின் உடல். தலை தொங்கியது. வாய், கண்கள் வழியே ரத்தம் வழிந்தது. அவளை சுற்றி நின்றனர் அனைவரும். அவர்களை நிமிர்ந்து ஒரு பார்வைதான் பார்த்தாள் பத்மினி. மரண தருவாயில் அந்த கண்கள் சங்கரசுப்பு, சாம்பமூர்த்தி, டிரைவர் தனபால் இவர்களை இரத்த பார்வை பார்த்தது. ராகவன் அவள் பின்னால் நின்று கொண்டிருந்தான். ஒரே வினாடிதான். அதன் பின் அவள் உயிர் அந்த கூட்டை விட்டு வெளியேறிவிட்டது. அதே இரவில்தான் வேறொரு ஊரில் பிரசவத்திற்காக ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகியிருந்தாள் மிருதுளா. இவள் இங்கே இருந்த அதே நேரம், அதே நொடி அங்கே அவளுக்கு கீர்த்தனா பிறந்தாள். 10 வினாடிகளில் பத்மினியின் ஆன்மா கீர்த்தனாவின் உடல் கூட்டை தனதாக்கி கொண்டு அவளுடன் கலந்து விட்டது. உயிரற்ற பத்மினியின் உடலிலிருந்து கடப்பாறையை சரக்கென உருவினான் ராகவன். ரத்தம் பீரிட்டு கொண்டு வந்தது. இறந்த அவளது தலைமுடியை பற்றி தரதரவென இழுத்து வந்து தோப்பு வீட்டின் வெளியே ஒரு இடத்தில் குழி தோண்டி புதைத்தனர். உள்ளே வந்து பார்த்தபோது அதிர்ச்சி வந்து அறைந்தது. இந்த கலைபரத்தில் கைக்கட்டுகளை அவிழ்த்து கொண்டு தன் ஆடைகளை அணிந்து கொண்டு எப்பொழுதோ ஓடிவிட்டிருந்தாள் அந்த பெண் மாலதி. அவளுக்கு வெளியே என்ன நடந்தது என தெரியாது. தூரத்தில் தபதபவென ஓடி சாலைக்கு வரும்பொழுது ஒரு பெண்ணின் அலறல் சத்தம் மட்டும் அவளது காதில் கேட்டது. அது நிச்சயமாக பத்மினி என தெள்ள தெளிவாக அவள் புரிந்து கொண்டாள். அதன் பின் அவள் அந்த ஊர் பக்கமே வரவில்லை. இரவோடு இரவாக பஸ் ஏறிவிட்டாள். போட்டோ ஆதாரங்களை எல்லாம் அவர்கள் எப்பொழுதோ அழைத்து விட்டிருந்தனர். ஊருக்கு சென்றவள் உடனே வடக்கு பக்கம் ரயில் ஏறிவிட்டாள். இவர்களும் அவளால் ஏதும் இனி ஆபத்தில்லை என உணர்ந்து கொண்டு அவளை தேடுவதை விட்டுவிட்டனர். எல்லாம் நொடி பொழுதில் படம் போல் மனக்கண்ணில் ஓட அப்படியே சிலையாக அமர்ந்து விட்டாள் கீர்த்தனா. அவள் முகம் வினாடிக்கு வினாடி விகாரமாக மாறியது. அதை முனியம்மாள் கூட பயத்துடன் பார்த்தாள். அத்தியாயம் 19. சிறிது நேரம் அமைதியாக உட்கார்ந்திருந்து விட்டு கேட்டாள் கீர்த்தனா. தலைவர் மருதமுத்து இப்போ எங்க முனியம்மா? மருதமுத்துவா? புருவம் சுருக்கி யோசித்தாள் முனியம்மா. அவரா? அவர்தே ஆட்சி மாறினப்போ பதவி போயிருச்சுல்ல. 3 வருஷத்துக்கு மிந்திதேன் கைகால் விளங்காம அவர் வீட்டுக்குள்ளேயே படுத்த படுக்கே அவள கிடக்காரு. அவரை ஏன் தாயி விசாரிக்கிறிய? கீர்த்தனா அதற்கு பதில் ஏதும் கூறவில்லை. எழுந்து வாசல் வரை சென்றவள் திரும்பினாள். அந்த என்ஜினியர் இப்போ எங்க இருக்கான் என அவள் கேட்டதும் முனியம்மாவுக்கு சுருக்கின்றது. அந்த என்ஜினியர் என்று சொல்லும்போது கீர்த்தனாவின் குரலில் தெரிந்த உஷ்ணமும் நரநரவென அவள் பற்களை கடித்த சத்தமும் கண்கள் இரத்த சிவப்பாய் மாறிய விதமும் இவளுக்கு பயங்கரத்தை உண்டாக்கியது.
அவரு இப்போ இந்த ஊர்ல இல்ல தாயி. நீ காணாம போனதுக்கு பிறகு கொஞ்ச நாள் உன்னை தேடி சோகமா இருந்தாவ மனுஷன். உங்க அப்பாரு கூடல சேர்ந்ததே அவரும் தேடினாரு. ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுத்தாரு. அப்புறம் சொல்லிக்காம கொள்ளிக்காம ஊரை விட்டே போயிட்டாரு. போன மாசம்தான் என் பேத்தி ஃபோன் பண்ணப்போ சொன்னா, அந்த என்ஜினியர் இங்க நம்ம ஊர்ல தான் வேலை பார்க்காரு அப்பத்தாண்டு. கீர்த்தனாவின் கண்கள் இமைக்காமல் நின்றது. உன் பேத்தி இருக்கிற ஊர் எது? கேட்ட அவளது குரல் சத்தியமாய் இனிமையாய் இல்லை. ம ம மருத மருத கிட்ட சோழ வந்தான் தாயி. நடுங்கிய குரலில் சொல்லிவிட்டு அவசரமாக கேட்டாள் முனியம்மா. அம்மாடி, அந்த என்ஜினியரு நல்லவர் தானேம்மா. குழந்தை குட்டின்னு இருப்பாரு. அவரை பழைய நினைப்பில் தொந்தரவு செய்ய வேண்டாம் தாயி. பழைய நினைப்பா? கசந்த குரலில் சிரித்தாள் கீர்த்தனா. பின் சரையலென அந்த இடத்தை விட்டு கிளம்பி போய்விட்டாள். சட்டென வாசற்படியை விட்டு வெளியே வந்து நின்று தெருவை பார்த்தாள் முனியம்மா. வெறிச்சென்றிருந்தது. யாரையும் காணோம். அதற்குள்ளாகவா தெருவை தாண்டிவிட்டாள்? இதுவரை இல்லாத பயம் இப்பொழுது முனியம்மாவின் நெஞ்சை கவ்வியது. இது முன்ஜென்ம நினைவுகளுடன் பிறந்த பெண்ணாயிருந்தாலும் என்னமோ வித்தியாசமாய் தோன்றியது முனியம்மாவுக்கு. இதை எப்படி எடுத்துக்கொள்வது? சற்று நேரம் யோசித்திருந்துவிட்டு ஒரு முடிவுடன் எழுந்தாள். அவள் கால்கள் மிருதுளாவின் வீட்டை நோக்கி வேக வேகமாக நடந்தது. அத்தியாயம் 20. எக்ஸ் பஞ்சாயத்து தலைவர் மருதமுத்து தனது 62வது வயதில் இருந்தார். முன்பு இருந்த ஆட்டம், துடிப்பு, கர்வம் எல்லாம் வந்த பக்கவாதத்தில் காணாமல் போய்விட்டது. மனைவியும் இருந்து கவனிக்க ஆளில்லாமல் மகள் வீட்டில் வசிக்கிறார். சொத்து தகராறில் மகன் அவரை வைத்துக்கொள்ள மாட்டேன் என சொல்லிவிட்டான். இவர் பணம் சேர்த்திருந்ததை விடவும் வண்டி வண்டியாய் சேர்த்திருந்த பாவங்கள் இவருடைய சந்ததியினரையும் நிம்மதியாக வாழவிடவில்லை. மனைவி இறந்து, மருமகனை இழந்து, மருமகள் மகனை பிரிந்து விவாகரத்து வாங்கி போய் வேறு திருமணம் செய்து கொண்டாள். யாருக்கும் குழந்தைகள் இல்லை. விதவை மகள்தான் போனால் போகிறது என பெத்த கடமைக்கு பார்த்து கொண்டிருக்கிறாள். இவருடைய உதவிக்கு ஒரு வேலைக்காரனை நியமித்திருந்தாள். அவன் வேறு யாருமல்ல, மருதமுத்துவின் கையாள்தான். எஜமானுக்காக வீட்டோடு தங்கிவிட்டவன். அன்று இரவு அறையில் மருதமுத்துவின் கட்டிலுக்கு கீழே வழக்கம் போல படுத்து உறங்கிக் கொண்டிருந்த வேலையாள் யாரோ தட்டி எழுப்பிய தினசில் திடீரென கண் விழித்தான். யாரோ முனகும் சத்தம், மூச்சு விட முடியாமல் திணறும் சத்தம் கேட்டது. சட்டென எழுந்து உட்கார்ந்தான். அவன் தலை தன்னிச்சையாக கட்டிலை நோக்கி திரும்பியது. பார்த்த காட்சியில் அதிர்ந்து போனான். கீர்த்தனா மருதமுத்துவின் நெஞ்சு மேல் ஏறி உட்கார்ந்து கொண்டு பற்களை நரநரவென கடித்தபடி அவருடைய கழுத்தை நெரித்து கொண்டிருந்தாள். சில நொடிகள் புரியாமல் நின்றிருந்தவன் உடனே சுதாரித்துக் கொண்டு, ஏய் யார் பிள்ளை நீ? என்ன காரியம் பண்ற என கத்திக்கொண்டே ஓடி சென்று கீர்த்தனாவை முரட்டுத்தனமாக பற்றி கீழே இழுத்து தள்ளினான். இதற்குள் மருதமுத்துவின் கண்கள் நிலை குத்தி ஹஸ் ஹஸ் என மூச்சுக்கு திணறிக் கொண்டிருந்தார். ஐயா ஐயா என பதறியபடியே அவருக்கு அருகே வந்தவன் கோபத்துடன் திரும்பி ஆங்காரத்துடன் முறைத்து கொண்டிருந்த கீர்த்தனாவை நோக்கி ஆத்திரத்துடன் கையை ஓங்கிக் கொண்டு வந்தான். வந்தவன் அப்படியே நின்றான். கீர்த்தனா இருந்த இடத்தில் இப்பொழுது பத்மினி நின்று கொண்டிருந்தாள். அவள் நெஞ்சில் கடப்பாறை ஓட்டையும் அதிலிருந்து பெருகி வழியும் குருதியுமாக தலைவிரி கோலமாக சிகப்பு விழிகளுடன் நின்றிருந்தாள். உடல் நடுங்கியது அவனுக்கு. அவன் பார்க்கவே அவளின் ஆத்மா சரையலென அவன் உடம்பில் புகுந்து கொண்டது. அவனது உடல் ஒரு நொடி துள்ளியது. இப்பொழுது அவனுடைய உடலிலும் முகத்திலும் ஒரு மாறுதல். உடல் விரைப்பாக நின்றது. அப்படியே மருதமுத்துவின் கட்டில் பக்கம் திரும்பினான் அந்த அடியாள். அவன் விழிகளும் சிகப்பு நிறத்தில் இருந்தது. அதற்குள் தன்னை ஆசுவாசப்படுத்திக் கொண்டு மெதுவாக கண்களை திருப்பிய மருதமுத்து கலைந்த தலையும் சிகப்பு விழிகளும் விரைத்த உடலுமாக தன்னை நோக்கி வரும் மருதமுத்துவை கண்டார். அவர் கண்களில் பீதி பரவியது. அவன் நடந்து கிட்ட வர வர பத்மினியும் அவனுமாக மாறி மாறி தென்பட்டனர் அவர் கண்களுக்கு. ஓவென வாய் குளறியபடியே அலறினார். சடாரென அவர் மேல் ஏறி உட்கார்ந்தான் அந்த வேலையாள். நெஞ்சுக்கூடு பொலபொலவென்று உடைவது போல் ஆனது அவருக்கு. தன் முரம் போன்ற கைகளால் அவருடைய கழுத்தை பிடித்து பிசைய ஆரம்பித்தான் அவன். இதயம் திமிரி துடித்து இறுதியில் படாரென வெடித்தது. அவர் அலறிய சத்தம் கேட்டு கதவை திறந்து கொண்டு அவர் மகள் வரும்பொழுது வேலைக்காரன் ஆவேச வெறியுடன் அவருடைய கழுத்தை நெரித்து கொண்டிருப்பது கண்ணில் பட்டு அவள் அலறினாள். மற்ற வேலையாட்கள் ஓடி வந்து அவனை மருதமுத்துவிடமிருந்து பிரிப்பதற்குள் படாத பாடுபட்டு போயினர். அவனை கீழே தள்ளிவிட்டு பதட்டத்துடன் அவரிடம் வந்து பார்க்கும்பொழுது கண்கள் பிதுங்கி இருந்தது. மூக்கிலும் வாயிலும் இரத்தம் ஒழுக நாக்கு வெளித்தள்ள மகா கோரமாய் செத்து போயிருந்தார்
மருதமுத்து. ஐயோ, நான் இல்ல, நான் ஐயாவை கொல்லல, ஒரு பாப்பா தான் வந்துச்சு. தெளிந்த அந்த வேலையாள் அழுதபடி சொல்லிக் கொண்டிருக்க, வீட்டுக்கு சற்று தள்ளி தனது வீட்டை நோக்கி வயல் வரப்பு வழியாக அமைதியாக நடந்து போய்க் கொண்டிருந்தாள் கீர்த்தனா. அத்தியாயம் 21. ஒரு அபார்ட்மெண்ட்டின் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடந்து கொண்டிருந்தது. 10வது மாடியில் நின்று கொண்டிருந்தான் ராகவன். வேலை ஜரூராக நடந்து கொண்டிருந்தது. 38 வயதுக்கு நிறைய வெயிட் போட்டிருந்தான். அடிக்கடி பார்ட்டிகளுக்கு செல்லும் விளைவு தொப்பை போட்டு கன்னம் உப்பி இருந்தது. கவர்மெண்ட் ப்ராஜெக்டில் தில்லுமுள்ளு செய்யும் பணம் அவன் கழுத்திலும் கையிலும் தடித்த சங்கிலியாகவும் பிரேஸ்லெட்டுகளாகவும் மினுமினுத்தன. வேலைகளை மேற்பார்வை பார்த்து கொண்டிருந்தவன் ஃபோன் ஒலிக்க யார் என எடுத்து பார்த்தான். அது சங்கரசுப்பு. யோசனையுடனே எடுத்து ஆன் செய்தான். ஹலோ, யாரு? இன்ஜினியர் ராகவனா? மறுமுனையில் சங்கரசுப்புவின் குரல் பதட்டமாய் ஒலித்தது. சொல்லுங்க ஹெட்மாஸ்டர் சார், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் கழிச்சு கூப்பிட்டுருக்கீங்க. இவன் உற்சாக தொனியில் பேச இடையிட்டது அவரின் குரல். பேச நேரமில்ல, இப்போ நீங்க எங்க இருக்கீங்க? ஏன், என்ன விஷயம்? ஐயோ சொல்லுங்க, நான் உங்க ஊருக்கு தான் புறப்பட்டு வந்துகிட்டு இருக்கேன். எங்க இருக்கீங்க? குழப்பத்துடன், ஒரு புது கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் இருக்குல்ல, அரசாங்க தொகுப்பு வீடுகள் கட்டிட்டு இருக்கோம்ல, அந்த சைட்ல தான் இருக்கேன் என்றான். அங்கேயே இருங்க, நான் வரேன் சொல்லிவிட்டு போனை வைத்து விட்டார் அவர். என்னாச்சு இந்த ஆளுக்கு என யோசித்தபடியே போனை வைத்துவிட்டு திரும்பியவனுக்கு திக் என்றது. ஒரு இரும்பு கர்டர் ஒரு கட்டிடத்தையும் இன்னொரு கட்டிடத்தையும் இணைத்தபடி போடப்பட்டிருந்தது. அதில் ஏறி ஒரு சிறுமி நடந்து போய்க் கொண்டிருந்தாள். 10வது மாடியது. கீழே விழுந்தால் எலும்பு தேராது. ஏய் ஏய் கேர்ள், யார் இது? யார் பொண்ணு நீயே? அங்கெல்லாம் போகக்கூடாது, கீழே விழுந்துடுவ. இவன் கத்தியதை காதில் வாங்காமல் அந்த சிறுமி இரும்பு கர்டர் மேல் நடந்து கொண்டிருந்தாள். இவன் திரும்பி ஆட்களை பார்த்தான். யாரும் இல்லை. அவ்வளவு நேரம் அங்கே வேலை செய்திருந்தவர்கள் டீ டைம் என்பதால் கீழே சென்று விட்டிருந்தனர். இவனுக்கு என்ன செய்வது என தெரியவில்லை. இங்கே வேலை செய்யும் ஆட்களின் மகள் போல என யோசித்துக் கொண்டிருக்கும் போதே அந்த சிறுமி திரும்பி அவனை பார்த்தாள். அவள் முகத்தை பார்த்ததுமே அவனுக்கு தூக்கி வாரி போட்டது. அரண்டு போனான் ராகவன். அது அவனுடைய செல்ல மகளான கீதா. கீதா அலறினான். நீ எப்படிங்க? அவன் கேட்ட மறுநொடியே கீதா கால் தடுமாறி கீழே விழுந்தாள். விழுந்தவள் அந்த கர்டரை பிடித்து தொங்கியபடியே கத்தினாள். ஐயோ, அதிர்ச்சியில் கத்தினான் ராகவன். டாடி டாடி, பயமா இருக்கு, காப்பாத்துங்க டாடி, பயத்தில் அலறினாள் சிறுமி. இவன் கொஞ்சமும் தாமதிக்காமல் அந்த கர்டரில் பாய்ந்து ஏறினான். 2 கைகளையும் இரு பக்கம் நீட்டியவாறே மெதுவாக மெதுவாக நடந்து அதன் மைய பகுதிக்கு வந்தான். சத்தம் கேட்டு கீழே இருக்கும் கட்டிட தொழிலாளர்களும் அசிஸ்டண்ட்டுகளும் மேலே பார்த்து அதிர்ந்து போயினர். 10வது மாடியில் நீட்டிக்கொண்டிருந்த கர்டரில் ஒரு சிறுமி தொங்கிக் கொண்டிருப்பதையும் ராகவன் அதன் மேலே தடுமாறியபடியே அவளை காப்பாற்ற கையை நீட்டிக் கொண்டிருப்பதையும் பார்த்துவிட்டு பதறினர். கீழிருந்து சார் சார் என கத்த ஆரம்பித்தனர். சிலர் தபதபவென படிகளில் தாவி ஏறி மேலே ஓட ஆரம்பித்தனர். இதற்குள் தொங்கிக் கொண்டிருந்த மகள் கீதாவின் அருகில் வந்து குனிந்து அவள் கையை பற்றினான் ராகவன். கர்டரை பற்றியிருந்த அவள் கரங்களை விடுவித்து மேலே தூக்கி அணைத்தான். கீதா, எப்படா இங்க வந்த? கீதா பதில் சொன்னாள். அப்பத்தானே டாடி நீங்க என் பின்னாடி வருவீங்க. மகளின் குரல் மாறி இருப்பதை உணர்ந்து டக்கென அவள் முகத்தை தன் பக்கம் திருப்பினான் ராகவன். அது கீர்த்தனாவின் முகமாகி பின் பத்மினியின் முகமானது. உடல் மட்டும் 10 வயது சிறுமியாக, முகம் மட்டும் பத்மினியின் முகமாக, விழிகளில் ரத்தம் கசிய கடகடவென சிரிக்க ஆரம்பித்தாள் பத்மினி. ஆவென அலறியவாறே அவளை கீழே விட்டான் ராகவன். கர்டரின் மையத்தில் குதித்து நின்றாள் பத்மினி. நீ நீ ராகவனின் முகத்தில் படு பயங்கரமாக பீதி பரவியது. முகம் வெளுத்து வாயெல்லாம் உலர்ந்து போனது. நீ நீ நான் தான் பத்மினி வந்திருக்கேன், மறுபடியும் பொறந்து வந்திருக்கேன். பிசாசுத்தனமான குரலில் சொல்லிவிட்டு அவள் சிரிக்க சிரிக்க கட்டடம் கொஞ்சம் கொஞ்சமாக அதிர்ந்தது. அவன் அலறிக்கொண்டே தடுமாறினான். வானம் திடீரென மூடி கருமை நிறம் கொண்டு இருட்டானது. வானத்தில் பளிர் பளிர் என மின்னல் தெரித்தது. பயங்கரமாக இடி இடித்தது. அதில் சொல்லி வைத்தது போல இடி ஒன்று கட்டிடத்தின் மேலேயே விழ கட்டிடம் டமார் என்ற சத்தத்துடன் சீட்டுக்கட்டாய் சரிய ஆரம்பித்தது. இரும்பு கர்டர் தன் பிடிப்பை விட படு பயங்கரமாக அலறிக்கொண்டே கட்டிடத்தோடு கட்டிடமாய் கீழே விழுந்து மண்டை சிதறி அதற்குள்ளேயே புதைந்து போனான் ராகவன். கீழே நின்றிருந்த வேலையாட்கள் கூட்டம் அலறிக்கொண்டே தள்ளி ஓடியது. அந்த இடமே புகை மூட்டமாய் ஒரே புழுதிமயமாய் காணப்பட்டது. பல பிஞ்சுகளின் உயிரை குடித்த ராகவன் உடலுக்கு கல்லும் மண்ணுமே சமாதி கட்டின.
அத்தியாயம் 22. 2 நாட்களுக்கு முன்பு நடந்தது. சங்கரசுப்பு படபடப்பா இருந்தார். பயம் அவர் கண்ணில் வந்து அப்பியிருந்தது. சற்று முன் தான் கண்ட சிசிடிவி காட்சி அவர் நெஞ்சில் பயப்பந்தை சுழல விட்டிருந்தது. பள்ளியில் வழக்கம் போல் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி பதிவை அஸ்வாரஸ்யமாய் தன் முன் இருந்த சிஸ்டமில் பார்த்து கொண்டிருந்தார். அப்பொழுது 2 நாட்களுக்கு முன்பு, அதாவது சாம்பமூர்த்தியின் மரணத்திற்கு போய்விட்டு வந்த அன்று, அவர் கார் பள்ளியின் வளாகத்தின் உள்ளே நுழைவது தெரிந்தது. அப்பொழுது கார் ஹாரன் ஒலித்ததுமே சற்று தள்ளி கடைசியாயிருந்த சத்துணவு கூடத்திலிருந்து ஒரு சிறுமி எட்டி பார்க்கிறாள். அவள் கீர்த்தனா, மிருதுளாவின் மகள் என்பது தெரியும். இவர் காரை விட்டு இறங்கி உள்ளே போவதை பார்த்து கொண்டே நிற்கும் அவள் உருவம் திடீரென விட்டு விட்டு தெரிய தொடங்குகிறது. ஏதோ டிவியில் சிக்னல் இல்லையெனில் உருவங்கள் மங்கி மங்கி கரபுரவென தெரியுமே, அதுபோல அவள் உருவம் விட்டு விட்டு தெரிகிறது. பார்த்த சங்கரசுப்புவின் விழிகள் புடைத்து கொண்டது. அதையே ஜூம் செய்து உற்று பார்த்தார். விட்டு விட்டு தெரிந்து கொண்டிருந்த கீர்த்தனாவின் உருவம் டக்கென மறைந்து போய் இப்பொழுது வேறொரு உருவம் தெரிந்தது. பீதி நிறைந்த விழிகளுடன் அதை மீண்டும் ஜூம் செய்து பார்த்தவருக்கு உடலில் பாம்பு நெளிவது போன்ற ஒரு பிரமை. ஓவென நாற்காலியை தள்ளிவிட்டபடியே அலறிக்கொண்டே எழுந்துவிட்டார். முகம் வியர்த்து விட்டது. உடலெல்லாம் வியர்வையில் குளித்தது போன்று ஆனது. முதுகுத்தண்டில் குளிர் பரவியது. மீண்டும் சிஸ்டமின் அருகே வந்தார். அங்கே அவளை காணவில்லை. கர்சரை மூவ் செய்து சுற்றி சுற்றி பார்த்தார். எங்கும் அவள் தென்படவில்லை. அப்பொழுது சிசிடிவி பதிவில் அவருடைய அறையின் வாசலில் ஏதோ ஒரு உருவம் மங்கலாய் தெளிவில்லாமல் நிற்பது பதிவில் தெரிய பயத்தில் இதயம் படபடக்க அதை உற்று பார்த்தார். மறுநொடியே அது கோரமான பத்மினியின் முகமாகி ஆவென ஸ்கிரீன் உள்ளிருந்து வாயை பிளந்து கொண்டே இவரை நோக்கி மிரட்டியபடியே கிட்டே வரவும் மீண்டும் அலறியபடியே விழுந்தெடுத்து கொண்டு எழுந்து வாசலை நோக்கி ஓடினார். பியூன் இவர் கத்திக்கொண்டே வருவதை பார்த்ததுமே டீ குடித்து கொண்டிருந்தவன் பதறியபடியே ஓடி வந்தான். சார், என்னாச்சு சார்? மூச்சு வாங்க துடிக்கும் இதயத்தை கையால் அழுத்தி பிடித்து கொண்டே நின்று அவரை பயத்துடன் பார்த்தான். என்ன ஆச்சு? ஹார்ட் அட்டாக்கா? ஏற்கனவே ஒரு தடவை இவருக்கு மைல்டு அட்டாக் வந்திருக்கே. கேள்வியுடன் பார்த்த அவனை, ஒன்றுமில்ல, கொஞ்சம் டீ வாங்கிட்டு வா, டேப்லெட் சாப்பிடணும் என சொல்லி அனுப்பிவிட்டு மீண்டும் தன் அறைக்கு திரும்பினார். சிஸ்டமிடம் வந்தார். பயத்துடன் மெதுவாக அதன் பக்கம் வந்து அரை கண்களை மூடியபடியே ஸ்கிரீனை பார்த்தார். ஸ்கிரீன் வெறுமையாக இருந்தது. ரீவைண்ட் செய்து ஓடவிட்டார். நார்மலான காட்சிகள் பதிவாகி இருந்தன. சற்று முன் அவர் பார்த்த எந்த காட்சியுமே இப்போது அதில் இல்லை. ஒருவேளை தான் கண்டதெல்லாம் பிரமையாக இருக்குமோ? பள்ளி மணி ஒலித்தது. குழந்தைகள் எல்லாம் ஹோவென்ற இரைச்சலோடு பைக்கட்டை தூக்கி கொண்டு வாசலை நோக்கி ஓடிக்கொண்டிருந்தனர். தன் வாசலில் நின்று போகும் அவர்களே உற்று பார்த்து கொண்டிருந்தார். பார்த்த அவர் விழிகள் கொஞ்சம் கொஞ்சமாக பயம் கொள்ள ஆரம்பித்தன. போகும் அத்தனை குழந்தைகளும் கீர்த்தனாவாகவே தெரிய ஆரம்பித்தனர். அவர்கள் எல்லாம் சிரித்தபடியே மாட்டிய ஸ்கூல் பேக்குடன் இவரை நோக்கி வர ஆரம்பித்தனர். பல குரல்கள் ஒன்றாய் சேர்ந்து சிரிக்கும் சத்தம் பள்ளி எங்கும் எதிரொலித்து அவர் இதயத்தை பிடுங்கி போட்ட தினசலாக்கியது. அவர்கள் அனைவருமே வராண்டாவில் ஏறி கைகளை நீட்டியவாறு இவரை நோக்கி நடந்து வந்தனர். அனைவரது விழிகளும் இரத்த நிறத்தில். அவரை நோக்கி கிட்ட கிட்ட நெருங்கவுமே இரு கைகளையும் முகத்துக்கு குறுக்காக வைத்துக்கொண்டு நோ என அலறியபடியே கீழே குந்த வைத்து உட்கார்ந்து கண்களை மூடிக்கொண்டார் சங்கரசுப்பு. அவர் உடல் வெடவெடவென நடுங்கியது. சார், சார், டீ வாங்கி வந்திருக்கேன். என்ன சார் இங்கன உட்கார்ந்துருக்கியே? உள்ள வாங்க சார். பியூனின் குரல் கேட்டதும் மெல்ல மூடிய கண்களை திறந்தார். குழப்ப பார்வையுடன் பியூன் நின்றிருந்தான். கையில் பிளாஸ்க். திணறியபடியே சுற்றுமுற்றும் பார்த்தார். குழந்தைகள் எல்லாம் எப்பொழுதோ போய்விட்டிருந்தனர். ஆசுவாச பெருமூச்சொன்றை வெளியிட்டவாறே எழுந்து உள்ளே வந்து தன் சேரில் அமர்ந்தார். பியூன் ஊற்றி தந்த ஆவி பறக்கும் டீயை டம்ளரில் வாங்கி வாயருகே கொண்டு சென்றபடியே பார்த்தார். விசுக்கென அதிர்ந்தார். டீக்கு பதிலாக ஆவி பறக்கும் ரத்தம் அந்த டம்ளரில் இருந்தது. கத்தியபடியே டம்ளரை தூக்கி வீசி எறிந்தார். பியூன் திகைத்து போனான். ரத்தம், டேய், அதுல ரத்தம்டா குழறினார். ரத்தமா? அவன் பார்க்க கீழே டீ தான் சிதறி டம்ளர் உருண்டிருந்தது. ரத்தம் எங்க சார் இருக்கு? டீ இல்ல இருக்கு. இல்ல, அதுல ரத்தம். கண்களில் பய பீதியுடன் இறைந்தார். பியூன் பிளாஸ்கை எடுத்து பார்த்தான். அதில் டீ தான் தழும்பியது. அதை அவரின் முகத்தருகே கொண்டு வந்து காட்டினான். அவர் பயத்துடன் பார்த்தார். அதில் ரத்தம் இல்லை. இப்போ பார்த்தேனே. பியூன் அவரை ஒரு மாதிரி பார்த்தான். சார், உங்களுக்கு உடம்பு சரியில்லைங்களா? வீட்டுக்கு கிளம்புங்க சார், எல்லாரும் போயிட்டாங்களே. அவன் சொன்னதும் இவர் கிளம்பினார்.
கிளம்பும் பொழுது மறக்காமல் அந்த சிசிடிவி பதிவை தன் பென் டிரைவில் காப்பி பண்ணி கொண்டார். குழப்பத்துடனே வீடு வந்து சேர்ந்தார் சங்கரசுப்பு. உடை கூட மாற்ற தோன்றாமல் அப்படியே கட்டிலில் போய் விழுந்தார். கேட்ட மனைவிக்கு பதில் ஏதும் சொல்லாமல் விட்டத்தையே வெறித்தார். இரவு வந்தது. பேருக்கு ஏதோ சாப்பிட்டு விட்டு படுத்தவர் திடீரென ஏதோ ஞாபகம் வந்தவராய் எழுந்து போய் பென் டிரைவை எடுத்து வந்தார். அதை தன் போனுடன் கனெக்ட் செய்து பார்த்தார். பார்த்தவருக்கு விழி பிதுங்கி வெளியே வராத குறை. அவர் பார்த்த அத்தனை பதிவுகளிலுமே கீர்த்தனாவுக்கு பதிலாக பத்மினி தான் தெரிந்தாள். சாகும்பொழுது எப்படி இருந்தாளோ அதே நிலையில் ரத்தம் சொட்ட சொட்ட தெரிந்தாள். இப்போது அவருக்கு தெள்ள தெளிவாக விளங்கிவிட்டது. அவள் மீண்டும் வந்து விட்டாள். டிரைவர் தனபால், சாம்பமூர்த்தி இவர்களின் திடீர் மரணம் பழி வாங்க ஆரம்பித்து விட்டாள். இத்தனை வருடங்கள் கழித்து திடீரென எப்படி? ஒருவேளை பத்மினியை புதைத்த அந்த இடத்தின் அருகில் கீர்த்தனா விளையாட சென்று அதில் அவளை அந்த ஆவி பிடித்திருக்கலாமோ? அப்படியானால் அடுத்து தானோ அல்லது மருதமுத்துவோ ராகவனோ? இவ்வாறுதான் அவர் மூளை சிந்தித்துக் கொண்டிருந்தது. கீர்த்தனா பத்மினியின் அடுத்த பிறவியா இருக்கலாம் என்பதெல்லாம் அவர் அறிவுக்கு எட்ட வாய்ப்பே இல்லை. விடிய விடிய தூங்காமல் யோசித்துக் கொண்டே அதிகாலை கண்ணயர்ந்தவரை அவரது மனைவி அடித்து எழுப்பினாள். என்னங்க என்னங்க எந்திரிங்க. கண்களில் மிளகாய் தேய்த்தது போல் எரிச்சல் எழ கண்களை திறக்காமலே எரிச்சலாய் முனகினார். என்னடி மனுஷனை நிம்மதியா உறங்க விட மாட்ற? என்ன இழவுக்கு எழுப்புற? அவர் மனைவி நொடித்தாள். ஆமா இழவுதே. உங்க அத்தியந்த ஃப்ரெண்டு பழைய பஞ்சாயத்து தலைவர். அவரை கொலை பண்ணிட்டானா அவரோட வேலைக்காரன். போலீஸ் அவனை அடிச்சு இழுத்துட்டு போகுதில்ல. செடார் என படுக்கையை விட்டு துள்ளி எழுந்தார் சங்கரசுப்பு. அவசர அவசரமாக குளித்து உடை மாற்றிவிட்டு காரில் காவல் நிலையம் சென்றார். லாக்கப்பில் அந்த வேலைக்காரன் கதறிக் கொண்டிருந்தான். இவர் இன்ஸ்பெக்டரிடம் அனுமதி வாங்கி கொண்டு அவனை பார்க்க கிட்டே வந்தார். ஐயா, ஹெட்மாஸ்டர் ஐயா, நான் எங்க ஐயாவை கொலை பண்ணலீங்க, நீங்களாவது நம்புங்கய்யா அரற்றினான். நான் உன்னை நம்புறேன், சொல்லுடா என்ன நடந்துச்சு? அவன் சொன்னான். இவருக்கு புரிந்துவிட்டது. கீர்த்தனாவின் உடலில் புகுந்திருக்கும் பத்மினியின் ஆவிதான் அது. தன் தலைக்கு எப்போது வேண்டுமானாலும் ஆபத்து நேரலாம். அதற்குள் ஏதாவது செய்தாக வேண்டும். யோசித்தவருக்கு அந்த வழி புலப்பட்டது. ஆம், அதுதான் சரி. முள்ளை முள்ளால் தான் எடுக்க வேண்டும். உடனே ஸ்டேஷனை விட்டு கிளம்பினார். ஐயா, என்னை வெளியே விட சொல்லுங்கய்யா, காப்பாத்துங்கய்யா. அவன் கத்துவதை காதில் வாங்காமல் காரில் ஏறி புறப்பட்டார். புறப்பட முன்னர் தான் அவர் ராகவனுக்கு போன் செய்தது. அவருக்கு தெரிந்த ஓர் நம்பூதிரி கேரளாவின் கொல்லத்தில் இருக்கிறார். ராகவனையும் அழைத்து கொண்டு அங்கே சென்று அவரிடம் சரணடைய வேண்டியதுதான் என நினைத்து கொண்டே ராகவன் சொன்ன கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடக்கும் இடத்திற்கு வந்த சங்கரசுப்பு விக்கித்து போனார். அந்த இடமே ஒரே ரணகளமா இருந்தது. தீயணைப்பு படையினர் கட்டிட இடிபாடுகளுக்குள் சிக்கியிருந்த ராகவனின் சிதைந்து போன உடலை அள்ளி எடுத்து ஆம்புலன்ஸில் ஏற்றி கொண்டிருந்தனர். சங்கரசுப்புவின் உடலெல்லாம் கிடுகிடுவென நடுங்கியது. போன் செய்த அடுத்த 15 நிமிடங்களுக்கெல்லாம் காரியத்தை முடித்து விட்டாளே, இனி ஒரு கணமும் தாமதிக்க கூடாது. ஓடி போய் காரில் தாவி ஏறினார். அசுர வேகத்தில் காரை நெடுஞ்சாலையில் ஓட்டினார். அவர் காரை எடுத்துக்கொண்டு கிளம்புவதை தூரத்தில் நின்றபடி கீர்த்தனா பார்த்து கொண்டே இருந்தாள். அத்தியாயம் 23. கீர்த்தனா ராகவன் எங்கே என ஆத்திரம் ததும்பிய குரலில் கேட்டுவிட்டு கிளம்பியதும் முனியம்மாவுக்கு மனசே சரியில்லை. என்னதான் பத்மினி பழிவாங்கினாலும் அதனால் பாதிக்கப்பட போவது கீர்த்தனா எனும் 10 வயது சிறுமிதானே. கீர்த்தனாவை எப்படியாவது தடுத்து நிறுத்த வேண்டும். முதலில் மிருதுளாவுக்கு எல்லாவற்றையும் தெரியப்படுத்த வேண்டும் என்ற முடிவுடன் வீட்டை பூட்டிவிட்டு தெருவில் இறங்கி நடக்க ஆரம்பித்தாள் முனியம்மா. சற்று நேர நடையில் பத்மினியை புதைத்த அந்த தோப்பு வீடு வந்தது. பகலிலேயே ஓவென இருக்கும், இரவிலோ இருளடைந்து மகா அமானுஷ்யமாக இருந்தது. முனியம்மாவுக்கே பயமாகத்தான் இருந்தது. கண்களை அந்த பக்கம் திருப்பாமல் விடுவிடுவென நடந்து மிருதுளா இருக்கும் தோட்ட வீட்டை அடைந்தாள். உள்ளே இன்னும் மகளை காணாமல் யார் யாருக்கோ போன் செய்து கண்ணீருடன் பேசிக்கொண்டிருந்த மிருதுளா முனியம்மாவை கண்டதும் போனை கட் செய்துவிட்டு அவளிடம் ஓடி வந்தாள். ஹாயா, என் பொண்ணை காணல, நீங்க எங்கேயாவது பார்த்தீங்களா? இப்பெல்லாம் அவ ராத்திரியானா எங்கேயாவது போயிடுறா. எழுந்து பார்க்கும்போது பக்கத்துல படுத்திருக்கா. திடீர்னு நடுராத்திரியில எழுந்து தண்ணியை மொண்டு மொண்டு தலைக்கு ஊத்திக்கிறா. இப்போ இவ்வளோ நேரமாச்சு, காணோம், எங்க போனான்டே தெரியல. பதறியபடியே பேசும் அந்த தாயின் பரிதவிப்பை காண சகிக்கவில்லை முனியம்மாவுக்கு. சொல்லிவிட்டாள். கீர்த்தனா யார் என்ன தன்னை வந்து பார்த்தது வரை என சகலமும் சொல்லிவிட்டாள் மிருதுளாவிடம். அரண்டு மிரண்டு விக்கித்து போயிருந்தாள் மிருதுளா. ஐயா, நீங்க சொல்றதெல்லாம் உண்மையா? அவள் குரல் அவளுக்கே கேட்கவில்லை.
என் ஆத்தா ஆயிரங்கண்ணுடையாள் மேல சத்தியந்தேன் தாயி. அநேகமா உன் பொண்ணு பத்மினியா மாறி பழி வாங்கிக்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். அந்த கொலைகாரனவளை பழி வாங்க போறேன்ட்டு சொன்னப்போ அதுவும் கண்ணு பார்க்க பயமா இருந்துச்சு தாயி. குரலில் திகில் படர முனியம்மா சொல்வதை பீதியுடன் கேட்ட மிருதுளா உடலின் ஒட்டுமொத்த சக்தியும் போய்விட்டார் போல அப்படியே தரையில் தோட்பென உட்கார்ந்து விட்டு, ஐயோ கடவுளே, என் பேர்ல உனக்கு கருணையே இல்லையா? நினைவு தெரிஞ்ச நாள் முதலா சந்தோஷம்னா என்னன்னே தெரியாம கிடந்த எனக்கு இருக்கிற ஒரே ஒரு சந்தோஷம் என் பொண்ணுதான். அவளுக்குள்ள இப்படி ஒரு பயங்கரமா? இதை நான் யார்கிட்ட போய் கேட்பேன்? அவளை எப்படி சரி பண்ணுவேன்? 10 வயசு பொண்ணு கொலை செய்யறாள்னு வெளியே தெரிஞ்சா அவ எதிர்காலம் என்ன ஆகுறது? முன் ஜென்மம்னு சொன்னா சட்டம் அதை ஏத்துக்குமா? யாருமே ஏத்துக்க மாட்டாங்களே. அவள் கதற முனியம்மா குரல் தடுக்க சொன்னாள். அழுவாத தாயி, உன் பொண்ணு கதையை யார் நம்பலேண்டாலும் ஒருத்தி இருக்கா, அவ நம்புவா. அவ நினைச்சா எல்லாத்தையும் மாத்துவா. முனியம்மா அழுத்தமான குரலில் சொன்னாள். மிருதுளா நிமிர்ந்தாள். யார் அது ஆயா? அந்த கண்ணாத்தாள், நாட்டரசங்கோட்டையில 1000 கண்ணுடையாளா இருக்கிறாளே அவதே. அவகிட்ட போவோம். மனுஷ சக்திக்கு அப்பாற்பட்ட விஷயம் இது. நாம்பளும் தெய்வ சக்தி கிட்டதே முறையிடணும். நாம போய் அவகிட்ட நிப்போம். அவளுக்கு 1000 கண், ஒரு கண் கொண்டு நம்மள பார்த்தாலும் போதும். உன் பொண்ணு பத்திரமா உன்கிட்ட வந்துடுவா. அவளுக்கு ஒன்றும் ஆகாது. நாயம் யார் பக்கம் இருக்கோ அவங்க பக்கந்தே அவ நிப்பா. உன் பொண்ணோ நீயோ எந்த தப்பும் பண்ணலேண்டா, நீ எதுக்கு கலங்குற? இப்படி அவர்கள் கவலையுடன் பேசிக்கொண்டிருக்கும் போதே அதிகாலையில் அந்த தகவல் தீயாய் கிராமத்தில் பரவ ஆரம்பித்தது. பஞ்சாயத்து தலைவர் கொலையான செய்தி. பீதியுடன் எழுந்தாள் மிருதுளா. ஐயோ முனியம்மா, பதறாத தாயி. அந்த ஆளை கொன்னது வேலைக்காரண்டு தானே சொல்றாக. நம்ம பாப்பா இல்லைல்ல? டிவியில் அவன் கதறிக்கொண்டு ஜீப்பில் ஏறுவது தெரிந்தது. ஐயோ நான் இல்ல, ஒரு சின்ன பாப்பாதே வந்து கொன்னிருக்கு. எனக்கு ஒன்றும் தெரியாது, என்னை விட்டுடுங்க. அதை கேட்ட அடுத்த நொடியே முகம் மாறினர் இருவரும். அடுத்த 2 மணி நேரத்தில் ராகவனின் மரணச் செய்தி டிவியில் ஸ்க்ரோல் ஆகி ஓடத் துவங்கியது. கட்டிடம் இடிந்து விழுந்து அரசாங்க பொறியாளர் கொடூர மரணம். அதிர்ஷ்டவசமாக வேறு யாரும் விபத்தில் சிக்கவில்லை. ஆனால் வேலையாட்களில் சிலரோ பொறியாளருடன் ஒரு 10 வயது மதிக்கத்தக்க சிறு பெண்ணும் உடன் இருந்ததை பார்த்ததாக கூறுகின்றனர். அந்த சிறுமியினுடைய உடல் இடிபாடுகளுக்கிடையில் இருக்கலாம் என்பதால் மீட்பு பணிகள் தீவிரமாக முடுக்கிவிடப்பட்டுள்ளன. முன்னதாக பொறியாளர் ராகவனின் உடல் மீட்கப்பட்டு அரசாங்க மருத்துவமனையின் பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. கீர்த்தனா என இதயம் அற்று விடுவது போல் அலறி துடித்தாள் மிருதுளா. தலையில் அடித்துக்கொண்டு கதறினாள். கடைசியில் உங்கது இப்படியா முடியணும்? பழிவாங்க போறேன்னு எம் பொண்ணு பலி கொடுத்துட்டாளே. மிருதுளாவை முனியம்மாவால் தேற்றவே முடியவில்லை. அதே நேரம் பின்கட்டில் கிணற்றில் நீர் இறைக்கும் சத்தம் கேட்டது. விழுக்கென நிமிர்ந்தாள் மிருதுளா. அவள் கண்கள் சந்தோஷத்தில் மின்னியது. சரக்கென எழுந்து கொல்லையை நோக்கி பாய்ந்து ஓடினாள். பின்னாடியே முனியம்மாளும். கீர்த்தனா கத்தியபடியே பின் கதவை திறந்து தோட்டத்தை பார்த்தாள். வாழை மரத்தின் அருகில் இருந்த கிணற்றுக்கட்டில் சந்தேகமே இல்லாமல் கீர்த்தனாதான் நீர் இறைத்து தலைக்கு ஊற்றி கொண்டிருந்தாள். கீர்த்தி என கூவியபடியே ஈர உடலுடன் நின்றிருந்த கீர்த்தனாவை ஓடிப்போய் அணைத்து கொண்டாள் மிருதுளா. அவளுடைய ஈர கன்னங்களில் மாறி மாறி வெறி பிடித்தாள் போல முத்தமிட்டாள். வந்துட்டியா? என் வயிற்றுல பாலை வார்த்தடி மிழற்றினாள். கீர்த்தனா அகன்ற விழிகளுடன் தன் தாயை பார்த்தாள். ஒரு பெரிய காரியத்துக்கு போய் வந்தேனோ இல்லையோ, தலைக்கு நீர் விடணுங்கிறது சாஸ்திரம். பேசிய குரல் கீர்த்தனாவின் குரலா இல்லை. அதை பற்றியெல்லாம் மிருதுளா கவலைப்படவும் இல்லை. முன்ஜென்மமோ ஆவியோ பூதமோ, அவளை பொறுத்தவரையில் அது அவளுடைய ஒரே மகள், பிராண சொந்தம் கீர்த்தனா, அவ்வளவுதான். மகளை அணைத்தபடியே வீட்டிற்குள் அழைத்து வந்து ஈர ஆடைகளை களைந்து வேறு கவுனை மாட்டிவிட்டாள். மகளின் உடலை துடைத்து தலையை துவட்டிவிட்டு சாம்பிராணி புகை காட்டினாள். கண்களுக்கு அடர்த்தியாக மை தீட்டி கன்னத்தில் திருஷ்டி பொட்டு வைத்து விட்டாள். பால் சாதம் பிசைந்து மகளுக்கு ஊட்டிவிட்டாள். கீர்த்தனா ஒரு குறும்பும் மர்மமும் நிறைந்த சிரிப்போடு தன் தாயை பார்த்து கொண்டே சாப்பிட்டாள். சாப்பிட வைத்து அவளை அழைத்து கொண்டு போய் கட்டிலில் படுக்க வைத்து தட்டி கொடுத்தாள் மிருதுளா. மெல்ல மெல்ல உறங்கி போனாள் கீர்த்தனா. அவளது கை கால்களை மெதுவாக பிடித்து விட்டாள். அவளை பொறுத்தவரை பழிவாங்கும் விஷயத்தில் தன் பிஞ்சு மகளின் உடல் நொந்திருக்குமே என்பதுதான் கவலை. கண்கள் கலங்க அவர்களை பார்த்து கொண்டிருந்தவாறே முனியம்மாவும் உட்கார்ந்து விட்டாள். நள்ளிரவை தாண்டி இருந்த நேரம். இருவரும் கண்ணயர்ந்து விட்டிருந்தனர். திடீரென ஏதோ சத்தம் கேட்டது. திடுக்கென கண் விழித்தாள் மிருதுளா. மகளை பார்த்தவளுக்கு திக்கென்றது. அவளது உடல் நெருப்பாய் கொதித்து கொண்டிருக்க முகமெல்லாம் சிவந்து போயிருந்தது.
உடல் கோழி குஞ்சாய் வெடவெடவென நடுங்கிக் கொண்டிருந்தது. வலிப்பு வந்தவள் போல உடம்பு அவளுக்கு தூக்கி தூக்கி போட்டது. மிருதுளா கத்தினாள். கீர்த்தனா, கீர்த்தனா, என்னாச்சுடா? அம்மாவை பாரு. மகளின் கன்னத்தை தட்டி எழுப்ப முயன்றாள். கீர்த்தனா கண்களை திறக்காமலேயே அனத்தினாள். அம்மா, யாரோ என்னை கூப்பிடுறாங்கம்மா, என்னை காப்பாத்துமா, நான் போக மாட்டேன். மிருதுளாவுக்கு பதறியது. முனியம்மாவும் எழுந்து கொண்டாள். முனியம்மா, எனக்கு பயமா இருக்கு. பாப்பாக்கு உடல் நெருப்பா கொதிக்குது. உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகணும் என்று சொல்லியவாறே தன் மகளை வாரி அணைத்து தூக்கி கொண்டாள். முனியம்மா வீட்டை பூட்டி சாவியை எடுத்துக்கொண்டாள். துவண்டு போயிருந்த கீர்த்தனாவை நடுவில் உட்கார வைத்து கொண்டு பின்னால் முனியம்மாள் உட்கார்ந்து அவளை பிடித்து கொள்ள வண்டியை ஸ்டார்ட் செய்தாள் மிருதுளா. அதே நேரம் ஒரு கார் சர்ரென அவர்கள் வீட்டு முன்பு வந்து நின்றது. அதிலிருந்து 2 தடியன்கள் இறங்கினர். அவர்கள் பின்னாடியே சங்கர சுப்பு இறங்கினார். அடுத்த பக்க கதவை திறந்து கொண்டு அந்த நம்பூதிரி இறங்கினான். அவன் பார்க்கவே வினோதமாக இருந்தான். சில நம்பூதிரிகள் பார்க்க கையெடுத்து கும்பிடும் தோற்றத்துடன் இருப்பார்கள். ஆனால் இந்த நம்பூதிரியோ பார்க்கவே மிரட்டும் தோற்றம். சரியான ஆந்தை போன்ற முகம், ஒட்டிய கன்னங்கள், முக்கோண வடிவ முகம், இடைவெளி இல்லாமல் சேர்ந்திருந்த புருவ மத்தியில் கருப்பு நிற மை தீட்டி இருந்தான். கருப்பு நிற மேல் வஸ்திரம் தரித்து இடுப்பில் அதே நிற வேஷ்டி அணிந்திருந்தான். கழுத்தில் விதவிதமான மணிகள் எலும்புக்கூட்டு மாலையுடன் சேர்த்து கட்டியிருந்தான். அவனுடைய நீண்ட கூந்தலை முன்குடுமி போடாமல் இடுப்பு வரை வழிய விட்டிருந்தான். கையில் ஒரு நீண்ட கழி ஒன்று வைத்திருந்தான். அதன் மேலே எலும்புக்கூட்டு உருவம் பூண் போடப்பட்டிருந்தது. புடைத்த அவன் விழிகளில் இரத்த சிகப்பு, விழிகளில் செவ்வரி ஒடி இருந்தது. அவன் இறங்கியதும் அந்த இடமே ஏதோ ஒரு துர்மணம் வீச ஆரம்பித்தது. நாசிக்கு பிடிக்காத ஓர் அழுகல் வாசனை அது. அது அவன் மேலிருந்து வருவதல்ல, அவனை சுற்றியிருக்கும் துர்யக்ஷினிகளிடமிருந்து வரும் வாசனை அது. இப்படி அவர்கள் ஆர்ப்பாட்டமாக இறங்கியதை பார்த்ததுமே மிருதுளா குழம்பினாள். ஆனால் முனியம்மாவுக்கும் அந்த மந்திரவாதியை கண்களில் வாங்கியதுமே சட்டென அவர்கள் எதற்கு வந்திருப்பார்கள் என தெரிந்து போனது. கத்தினாள். தாயே, வண்டி எடுமா, அவனுங்க கையில நம்ம பாப்பா சிக்கக்கூடாது, தூக்கிட்டு போய் அவளை அழிச்சு விடுவானுங்க. முனியம்மா கத்தியதுதான் தாமதம். வண்டியை சீற்றத்துடன் கிளப்பினாள் மிருதுளா. இதை சற்றும் எதிர்பார்க்காத சங்கர சுப்பு, சாமி உள்ள ஏறுங்க, அவங்கள பிடிக்கணும் என கத்தியபடியே வண்டியில் ஏற எத்தனிக்க நம்பூதிரி அவர்களை கையமர்த்தினான். பேடிக்கண்டா, அவளால் இனி எங்கேயும் தப்பிச்சு போக முடியாது என்றவர் ஒரு குரலியை கண்மூடி அழைத்தார். ஏ ஜங்கினி, பெட்டனை விட வரு. அவர் அழைத்ததும் காற்றில் ஏதோ ஒரு உருவம் கருத்த உடலுடனும் வெள்ளை விழிகளுடனும் நீண்ட முடி தரையில் புரள தோன்றியது. போயா பெண்குட்டியை பிடிச்சு இவிட கொண்டு வரும். அவர் உத்தரவிட்டதும் அது சரி என தலையாட்டிவிட்டு அவர்களை நோக்கி அந்தரத்தில் கிளம்பியது. அது இவர்கள் கண்ணுக்கு தெரியவில்லை. விசுக்கென ஏதோ ஒன்று கிளம்பி போன சத்தம் மட்டும் கேட்டது. வேகமாக வண்டியை செலுத்திக் கொண்டிருந்தாள் மிருதுளா. துவண்டு போய் முதுகில் சாய்ந்திருந்த கீர்த்தனாவின் உடல் அனலாய் கொதித்தது. கண் கலங்கியது அவளுக்கு. விசும்பிக் கொண்டே வந்தாள். அழ்வாத தாயி, அந்த கண்ணாத்தா இருக்கிற இடத்துக்கு நாம போயிடுவோம். இந்த மாய மந்திரமெல்லாம் அங்க செல்லுபடியாகாது. முனியம்மா இப்படி சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுதே கீர்த்தனா வீலென அலறினாள். சடக்கென வண்டியை நிறுத்தினாள் மிருதுளா. திரும்பி பார்த்தாள். பார்த்ததும் உறைந்து போனாள். கீர்த்தனாவின் தலைமுடியை பற்றி யாரோ மேலே இழுத்து கொண்டிருந்தார்கள். அவளுடைய முடி மேலே கொத்தாக எழும்பி இருந்தது. முனியம்மா கத்தினாள். தாயி, வண்டி நிறுத்தாத, வேகமா ஓட்டு, அந்த கேரளத்தான் ஏதோ ஏவி இருக்கான். மிருதுளா படபடப்புடன் வண்டியை கிளப்பினாள். கீர்த்தனா இன்னும் அலறினாள். அவளுடைய உடல் மெல்ல மெல்ல மேலெழும்பியது. முனியம்மா கீர்த்தனாவை பலங்கொண்ட மட்டும் கீழே பிடித்து இறக்கினாள். ஒரே காற்றும் இறைச்சலுமாக அந்த ஒற்றையடி பாதை இருந்தது. பெருங்காற்று அடித்து வண்டியை உலட்டியது. கீர்த்தனா வலி தாங்காமல் அலறி துடித்தாள். வண்டியை கீழே போட்டுவிட்டு மிருதுளா கீர்த்தனாவை கீழே பிடித்து இழுத்தாள். முடியவில்லை. முனியம்மாவும் கீர்த்தனாவின் கால்களை பற்றி இழுத்தாள். அந்த உருவம் கோரமான கீச்சு சிரிப்போடு கீர்த்தனாவின் தலைமுடியை தூக்கி இன்னும் இழுத்தது. கீழே கிடந்த ஒரு கட்டையை எடுத்து கண்ணுக்கு தெரியாமல் கீர்த்தனாவை இழுத்து கொண்டிருந்த அந்த உருவத்தை குறிவைத்து குத்து மதிப்பாக அங்கும் இங்கும் வீசினாள் மிருதுளா. காற்று அவர்களை நிற்க விடாமல் கீழே தள்ளியது. முனியம்மா பெருங்குரலில் கத்தினாள். ஆத்தா கண்ணுடையாளே, இந்த பிஞ்சு குழந்தையை காப்பாத்தம்மா. நீ இருக்க இடத்துல இப்படி துஷ்ட சக்தியெல்லாம் தலையெடுக்கலாமா? அவள் சொல்வதை ஏளனம் கலந்த சிரிப்பொலியுடன் கேட்டுக்கொண்டே கீர்த்தனாவை பிடித்து கொண்டே அந்த உருவம் சுற்றி சுற்றி வந்தது. சுற்றிய மகளின் கால்களை பிடித்தவாறே தானும் சுற்றி கொண்டே கதறிக்கொண்டிருந்தாள் மிருதுளா.
யாருது? என் பொண்ணை விடுங்க, கீர்த்தனா கத்தினாள். முனியம்மாவோ கைகளை கூப்பினாள். ஆத்தா, வந்து காப்பாத்த மாட்டியா? எத்தனையோ பேர் வாழ்க்கையில எவ்வளவோ அதிசயம் பண்ணிருக்கியே. ஊர் விட்டு ஊர் வந்த இந்த தாயும் மகளும் படுற பாடும், கூபுற கூப்பாடும் உன் காதுக்கு கேட்கலையோ? மந்திரம் மாயம் வேலை செய்யுதுன்னா உன் சக்தி என்ன செய்யுது? கண் திறந்து பாராத்தா. மகமாயி, அந்த பேயை விரட்டவா ஆத்தா? கை இரண்டையும் வானை நோக்கி நீட்டியவாறு கதறினாள் முனியம்மா. அப்போது எங்கிருந்தோ ஒரு இடிச்சத்தம் கேட்டது. ஒரு மின்னல் கீற்று சரையில் என பாய்ந்து வந்தது. மிகச் சரியாக கீர்த்தனாவின் முடியை விடாமல் பிடித்து இழுத்து கொண்டிருந்த அந்த ஜாங்கினி பேயை நோக்கி குறிவைத்து இறங்கியது. வீல் என பயங்கரமான வினோத குரலில் அலறிக்கொண்டே கீர்த்தனாவை பிடித்த பிடியை விட்ட அது ஏவி விட்ட நம்பூதிரியின் காலில் போய் விழுந்து அவன் பார்க்கவே அலறிக்கொண்டே சாம்பலானது. திடுக்கிட்டான் நம்பூதிரி. என் ஏவலுக்கு எதிர்வினையா? கண்களை மூடினான். எதுவும் புலப்படவில்லை. கண்களை திறந்த யோசனையில் ஆழ்ந்தான். என்ன நம்பூதிரி, இன்னும் அவ வரலையே? பதட்டத்துடன் கேட்டார் சங்கரசுப்பு. ஞான் நினைச்ச மாதிரி இது ஆவியோ பிசாசோ அல்ல, இது வேற. ஞான் குறைச்சு பூஜை செய்து நோக்கணும். பின்னதனே என்ன செய்யறதுன்னு ஞான் தீர்மானிக்க முடியும். பெண்குட்டியை நீங்கள் புதைச்ச ஸ்தலம் ஏதானோ? நம்பூதிரி கேட்கவும் சற்று தூரத்தில் தெரிந்த அந்த மரங்கள் சூழ்ந்த தோப்பு வீட்டை நோக்கி கை காட்டினார் சங்கரசுப்பு. அடுத்த 10வது நிமிடத்தில் அந்த தோப்பு வீட்டில் பத்மினி புதைக்கப்பட்டிருந்த இடம் தோண்டப்பட்டு கொண்டிருந்தது. சற்று நேரத்திற்கெல்லாம் அவளுடைய எலும்புக்கூடு கண்ணுக்கு தெரிந்தது. காற்றின் ஊளை சத்தம் ஆங்காரமாக வீச எங்கிருந்தோ நாயின் ஊளை சத்தமும் கேட்டு சங்கரசுப்புவை நடுங்க செய்து கொண்டிருந்தது. ஆந்தையின் அலறல் சத்தம் வீட்டை சுற்றி இருந்த மரங்களின் உடை இலைகளின் சலசலப்பு சத்தத்துடனே கூட கலந்து ஒலித்தது. வெளியே எடுத்து போடப்பட்ட அந்த எலும்புக்கூட்டையே பயத்துடன் பார்த்தார் சங்கரசுப்பு. அந்த இடத்திலேயே தனது பூஜையை ஆரம்பித்தான் நம்பூதிரி. தன் பையிலிருந்து எதையோ எடுத்தான். பத்மினியின் எலும்புக்கூட்டை சுற்றிலும் அவற்றை பரப்பி வைத்தான். நெருப்பு வளர்த்து கண்களை மூடி தன் கட்டை விரலை கீறினான். அந்த எலும்பு மண்டையோட்டின் நெற்றி பரப்பில் தன் இரத்தத்தை சொட்டு சொட்டாக விட்டான். நெற்றியில் வழியும் இரத்தத்துடன் எலும்புக்கூடு பயங்கரமாக காட்சியளித்தது. அது நெற்றியில் ரத்தம் வழிய தன்னை பார்த்து முறைப்பதை போல் தெரிந்தது சங்கரசுப்புவுக்கு. வேறு பக்க முகத்தை திருப்பிக் கொண்டார். மண்டையோட்டில் பரவிய ரத்தம் இப்போது ஒரு பெரிய இரத்த வட்டமாக மாறியது. அதனுள் சில காட்சிகள் தோன்றின. பத்மினியை ராகவன் கடப்பாரை எறிந்து கொள்வது, அவள் இருந்த மறுநொடியை கீர்த்தனா பிறந்தது, மற்றவர்கள் கொலையானது, இப்பொழுது அவள் வண்டியில் சென்று கொண்டிருப்பது வரை பட காட்சிகளாக தோன்றி விட்டு மறைந்தன. அதை பார்த்ததும் நம்பூதிரி விழுந்து விழுந்து சிரிக்க ஆரம்பித்தான். சங்கரசுப்பு புரியாமல் அவரை பார்த்தான். ஏன் நம்பூதிரி சிரிக்கிறீங்க? சிரிக்காமே பின்னே, நீ என்னமோ அவள் பேய் பிசாசுன்னு சொல்லி என்னை அழைச்சிட்டு வந்த. ஆனால் அவள் பேயும் அல்ல பிசாசும் அல்ல. பின்ன அவள் ஒரு சாதாரண பெண்குட்டியல்லோ. பெண்குட்டி பத்மினி மரணிச்ச அடுத்த நொடியே அவளுக்கு பூமியில் ஜனனம் உண்டாய். பெண்குட்டி கீர்த்தனாவா பிறந்திருக்கா. ரீபர்த், முன் ஜென்மம். பொதுவா பூமியில பிறப்பெடுக்கும் எந்த ஒரு ஆத்மாவுக்கும் முன் ஜென்ம தொடர்பு அருந்து போய்தான் பிறக்கும். பற்றி கொச்சு பெண்குட்டிக்கு தன்னுடைய முன் நினைவுகள் எல்லாம் தொடர்பு அருந்து போகாம நினைவுக்கு வந்து போய் அவள் மரணிச்ச பிரதேசத்திற்கே விதிவசத்தால் வந்ததும் உள்ளிருக்கும் பத்மினி என்ற ஆத்மா கண்ணு முழிச்சு அதற்கு எல்லாம் ஞாபகம் வந்தும். யாரெல்லாம் தன் ஜீவிதத்தை நசிப்பிச்சாங்களோ ஆளுங்களை வேட்டையாடி கொன்னு களைஞ்சுது. கீர்த்தனாவின் சரீரம் சாதாரண மனுஷ சரீரம்தான். பத்மினியின் ஆத்மா குறைச்ச சக்தியோடு இருக்கு. அதுதானே சின்ன பெண்குட்டி வள்ளி ஆளுங்களை கொல்ல முடிஞ்சது. பக்ஷே இப்போது அதுக்கு சக்தி இல்லை. பயங்கர ஜுரமாயிட்டு பெண்குட்டிக்கு. அது அந்த ஆத்மாவையும் பாதிக்கும். இனி அவளை ஞான் அழிப்பது சுலபம். நாம பத்மினியை அழிக்கண்டா. கீர்த்தனா குட்டியை கொன்னாலே ஆத்மா அழிஞ்சு போய் பத்மினி ஒண்ணுமில்லாமல் போவா. அவர் சொன்னது பாதி புரிந்தும் பாதி புரியாமலும் குழம்பியது சங்கரசுப்புவுக்கு. சாமி, நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு அவர் இழுக்க, நம்பூதிரி சிரித்து கொண்டே, எடோ கீர்த்தனாவை கொன்னாலே பத்மினி அழிஞ்சு போவா. போய் அவளை கொன்னு கழி. அவர் சொல்ல, சாமி அதை நீங்களே பண்ணிடுங்க. சங்கரசுப்பு மிரண்டார். நம்பூதிரி கோபத்துடன் அவரை பார்த்தான். ஞான் அழிச்சால் அப்போழே அவள் ஆவியாயிட்டு மீண்டும் பிறக்கும். நீ தன்னை அவளை அழிக்கணும். ஒரு சின்ன பெண்ணை அழிக்கிறது அவ்வளோ பெரிய காரியமா உனக்கு? கேட்டுவிட்டு அவர் தொடர்ந்தார். நீ அவளை அழிச்சதும்
വെളിയേറും പത്മിനിயின் ആത്മാവെ ഞാൻ സിறை ചെയ്തുക്കുവേൻ. നീ പേടിക്കണ്ട. ഞാൻ ഇവിടെ തന്നെ இருந்து பூஜைகள் செய்யணும். என் சிஷ்யர்கள் எல்லாவற்றையும் பார்த்துப்பாங்க. ஒரு தாயத்தை எடுத்து அவன் புஜத்தில் கட்டிவிட்டான் நம்பூதிரி. இது உன்னை பெண்ணிடமிருந்து காப்பாற்றும். போ, கிளம்பு சொல்லிவிட்டு அவர் ஏதோ மந்திரம் உச்சரித்தபடியே பூஜையை தொடங்கினார். அத்தியாயம் 24. இதற்குள் கீர்த்தனாவுடன் கோயிலை நெருங்கி இருந்தனர் மிருதுளாவும் முனியம்மாவும். விடியற் காலை 4:30 நெருங்கிக் கொண்டிருந்தது. அன்று வெள்ளிக்கிழமை ஆதலால் நேரத்திலேயே நடையை திறந்து விட்டிருந்தார் குருக்கள். கோயில் நடை திறக்கவும் மிருதுளாவின் ஸ்கூட்டி கோவில் வளாகத்தினுள் படு வேகமாக நுழையவும் சரியாக இருந்தது. கோவிலின் முன் பெரிய தகர கொட்டகை போடப்பட்டிருந்தது. கம்பீரமான கோவில் கோபுரம் சூலத்துடன் காணப்பட்டது. திரும்பி திரும்பி பார்த்தபடியே மிருதுளா கீர்த்தனாவை தன் தோளில் போட்டுக்கொண்டு கோயிலை நோக்கி ஓடி வந்தாள். குருக்கள் திகைப்புடன் அவர்களை பார்த்தார். என்னம்மா, குழந்தைக்கு என்ன கேட்டார் அவர். இந்த மாதிரி நிறைய நடந்திருக்கிறது. காய்ச்சலோ விஷக்கடியோ உயிராபத்தோ எதுவானாலும் பிள்ளைகளை பெற்றோர் இப்படி தூக்கி கொண்டு நடு இரவென்றும் பாராமல் ஓடி வருவதுண்டு. அம்மனின் சன்னதியின் முன் வைத்துவிட்டு கதறுவார்கள், பிரார்த்திப்பார்கள். சில மணி நேரத்திலேயே குழந்தைகள் கண் விழித்து எழுந்துவிடும் அதிசயத்தை அவர் எவ்வளவோ பார்த்திருக்கிறார். அவரிடம் முனியம்மாள் திக்கி திணறி ஓரளவு புரியும்படி விளக்கினாள். குருக்கள் அதிர்ந்தார். மறுஜென்மமா? நீ என்ன சொல்ல வர முனியம்மா? சாமி, பேச நேரமில்ல. அந்த மந்திரவாதியால புள்ளைக்கு ஆபத்து. ஆத்தாதையும் காப்பாத்தணும். சரி, உள்ள வாங்கோ என வழிவிட்டபடி சந்நிதிக்கு விரைந்தார் குருக்கள். பின்னாடியே அவர்களும். சந்நிதியில் பிரகாசமான விளக்கொளியில் கண்மலர்கள் பளிச்சிட வீட்டிருந்தாள் 1000 கண்ணுடைய நாயகி. ஒரு காலை கீழே வைத்து மற்றொரு காலை தூக்கி சாய்வாக வைத்தபடி சூலத்தை தரையை நோக்கி ஓங்கியபடியே சாந்தம் தவழும் முகத்துடன் காட்சியளித்தாள் அன்னை. அவளை பார்த்ததுமே கதறிவிட்டாள் மிருதுளா. கீர்த்தனாவை கீழே படுக்க வைத்துவிட்டு அழுதபடியே விழுந்து வணங்கினாள். அம்மா, எவ்வளவோ கஷ்டம் அனுபவிச்சாலும் மனுஷங்க கூட போராடுற தெம்பை எனக்கு தந்த. ஆனா இப்போ மாயமந்திரங்களோட போராடுற தெம்பு எனக்கு இல்லம்மா. என் மகளை எனக்கு திருப்பி கொடு. அவளை காப்பாத்து. அப்படி இல்லனா நான் உயிர் வாழ்றதுலயும் அர்த்தம் இல்ல. எனக்கு உன்னை விட்டா யாரும் இல்லம்மா. பொங்கிக் கொண்டிருந்த கண்ணீரோடு அப்படியே சம்மணம் போட்டு உட்கார்ந்து கொண்டு கைகளை கூப்பியபடியே மனமுருக வேண்ட ஆரம்பித்தாள். முனியம்மாவும் கூட. காலையிலேயே கோவிலுக்கு வந்திருந்த பக்தர்கள் சிலரும் இதை பார்த்தனர். இது போல நிறைய நடப்பதுண்டு. அவர்களும், தாயே, அந்த சின்ன பொண்ணை காப்பாத்தம்மா என தங்கள் பங்குக்கு வேண்டவும் தொடங்கிவிட்டனர். சந்நிதியில் அம்மனுக்கு அபிஷேகம் அலங்காரம் முடிந்து பூஜை தொடங்கிவிட்டிருந்தது. அதே நேரம் மந்திரவாதியிடம் கேட்டு கீர்த்தனா இருக்கும் இடத்தை தெரிந்து கொண்டு காரில் வந்து இறங்கினார்கள் சங்கரசுப்புவும் ஆட்களும். தனக்கு தெரிந்த நபர்கள் யாராவது அந்த பகுதியில் இருக்கக்கூடும் என்பதால், போய் அந்த சின்ன குட்டியை தூக்கியாங்கடா என்று கட்டளையிட்டு விட்டு காருக்குள்ளே அமர்ந்து கொண்டார் சங்கரசுப்பு. பொழுது பலபலவென விடிந்து விட்டிருந்தது. மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வர துவங்கி இருந்தனர். அங்கிருந்தவர்களிடம் விசாரித்தனர் அந்த தடியன்கள். எங்கூட்டு சின்ன பொண்ணு ஒரு 10 வயசு இருக்கும். ஒரு பொம்பளை தூக்கிட்டு வந்துட்டா. அவளுக்கு புத்தி சுவாதீனம் இல்ல. நீங்க யாராவது பாத்தீங்களா? பாப்பாவுக்கு உடம்பு சரியில்லை. ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போகணும். இங்க கோயிலுக்கு கொண்டாந்துட்டா. அவர்கள் விசாரித்ததே வில்லங்கமாக இருந்தது. சிலர் யோசனையாய், அட ஆமா, விடியற் காலையிலிருந்து ஒரு அம்மா தம் பொண்ண சன்னதியில கொண்டாந்து போட்டுட்டு அழுதுகிட்டு இருக்கா. அவர்கள் சொன்னதும் அவர்கள் கோயிலை நோக்கி வேக வேகமாக செல்ல ஆரம்பித்தனர். அதே நேரம் அம்மனுக்கு தீபாராதனை காண்பிக்கப்பட்டு சங்குநாதமும் மணிகளும் ஒலிக்க தொடங்கின. கோயில் மணியும் டான் டான் என ஒலிக்க ஆரம்பித்தது. அந்த சத்தம் கேட்டதும் கோவிலின் உள்ளேயே பக்கவாட்டில் கொட்டாரத்தில் வைக்கப்பட்டிருந்த ஆஜானுபாகுவான பெரிய காளை மாடு புல் மேய்ந்து கொண்டிருந்தது. விழுக்கென தலையை நிமிர்த்து சந்நிதியை பார்த்தது. பின் திரும்பி வாசலை பார்த்தது. கோவிலினுள் நுழைந்து முன் மண்டபத்தை கடந்து கொண்டிருந்தனர் அந்த இருவரும். உட்கார்ந்திருந்த காளை மாடு சடக்கென எழுந்து நின்றது. தலையை தாழ்த்தி ஒரு சிலுப்பு சிலுப்பியது. முன்னங்காலை தரையில் தேய்த்து தேய்த்து ஒரு ஹூங்காரத்தை வெளியிட்டது. மா என்ற பெருங்குரலில் கத்திக்கொண்டே கட்டியிருந்த கயிற்றை அவிழ்க்க பார்த்தது. அதற்கு தீனி வைக்க வந்த கோவில் பணியாள் அதன் செயலை பார்த்து மிரண்டான். என்றைக்கும் இல்லாமல் இந்த கோவில் மாடு இப்படி முரட்டுத்தனமாக நடக்குதே. ஹே ஹே, இந்தா சும்மா இரு, அதட்டினான். அது அசராமல் பலங்கொண்ட மட்டும் தலையை அசைத்து அசைத்து இழுத்ததும் பட்டென கட்டியிருந்த கயிறு அறுந்து போனது. அவ்வளவுதான். வில்லிலிருந்து புறப்பட்ட அம்பாக
சந்நிதி மண்டபத்தை நோக்கி சீறி பாய்ந்தது காளை. எதிர்ப்பட்ட ஜனங்கள் பயந்து அலறி ஓடினார்கள். சாவகாசமாக கைகளை வீசியவாறே தென்னாவட்டாக நடந்து தரையில் படுத்திருந்த கீர்த்தனாவை நெருங்கினார்கள் இருவரும். திரும்பி பார்த்த முனியம்மா பதறியபடியே எழுந்தாள். ஐயோ, இங்கனே வந்துட்டானுவளே, ஆத்தா காப்பாத்து, வாய்விட்டே புலம்பினாள். குனிந்து கீர்த்தனாவை தொட முயன்ற ஒருத்தன் திடீரென அலறினான். சீறி வந்த காளை மாடு அவன் அல்லையில் குத்தி அப்படியே அலேக்காக தூக்கியது. நீண்ட கூர்மையான இரு கொம்புகளுக்கிடையில் அவனது எருமை மாட்டு உடல் சிக்கிக் கொண்டது. விழாவில் இருந்த ரத்தம் கசிய ஆரம்பித்தது. ஓல குரலில் அலறினான் அவன். அவனை தூக்கி கொண்டே ஓடி வந்து கோவிலுக்கு வெளியே ஒரே வீசாக வீசியது. அந்தரத்தில் பறந்து சென்று தொப்பென கீழே விழுந்தான் அவன். குடல் சரிந்து ரத்தம் கொட்டியது. மீண்டும் திரும்பியது காளை. தலையை சிலுப்பியவாறே காலை தரையில் உதைத்து பூங்கார பெருமூச்சு விட்டது. கோவிலுக்குள் மறுபடியும் சீறி பாய்ந்தது. திடீரென நிகழ்ந்த இந்த சம்பவத்தை பயத்துடன் வேடிக்கை பார்த்தவாறே செய்வதறியாது நின்றிருந்த இன்னொருவன் காளை அடுத்து தன்னை நோக்கி வருவதை அறிந்ததும் மிரண்டு ஓட ஆரம்பித்தான். கோவிலுக்குள்ளேயே அவனை துரத்தென்று துரத்தியது அது. பெரிய திமிலுடன் கருப்பும் வெளுப்பும் கலந்திருந்த அது ஒரு குன்று போல் இருந்தது. அலறிக்கொண்டே ஓடி அவனை விடாமல் துரத்தி சென்று முட்டி கீழே தள்ளியது. தன் இரு கொம்புகளையும் அவன் வயிற்றில் குத்தி அப்படியே தூக்கியவாறே வாசலை நோக்கி ஓடியது. அவனையும் கோவிலுக்கு வெளியே கொண்டு சென்று அந்தரத்தில் தூக்கி வீசி எறிந்தது. குடல் சரிய துடித்து கொண்டிருந்தனர் இருவரும். அங்கிருந்த ஆட்கள் பதறியபடியே ஆம்புலன்ஸுக்கு போன் செய்து கொண்டிருந்தனர். காரில் அமர்ந்தவாறே இதை பார்த்து கொண்டிருந்த சங்கரசுப்பு பதட்டத்துடன் காரை விட்டு வெளியே இறங்கினார். அவர் இறங்கியதும் தான் தாமதம். அவர்களை விட்டுவிட்டு சரையலென இவர் பக்கம் தன் பார்வையை திருப்பியது அது. மா என்ற பெருங்குரலில் கத்தியவாறே ஹூங்காரத்துடன் அவரை நோக்கி சீறி பாய்ந்தது. அது தன்னை நோக்கித்தான் வருகிறது என உணர்ந்ததும் அடுத்து பிடித்து கொண்டே பயத்துடன் வண்டியில் ஏறி உட்கார்ந்து காரை கிளப்பினார் சங்கரசுப்பு. விடாமல் பின்தொடர்ந்து பாய்ந்து வந்த காளையை பயத்துடன் பார்த்தவாறே ஸ்டியரிங்கை ஒடித்து வளைத்து திருப்பியவர் கார் மீது எதிரில் வந்த டேங்கர் லாரி படு அசுரத்தனமாய் மோதியது. மோதிய வேகத்தில் காருடன் சேர்ந்து இரத்த கூழாகி போனார் சங்கரசுப்பு. அதை பார்த்ததுமே அமைதியாக திரும்பி மீண்டும் கோவில் நோக்கி நடந்து வந்து உள்ளே சன்னதி முன் நின்று தலையை தாழ்த்தி மா என்றது அமைதியான குரலில். தாயிட்ட கட்டளையை சிரமேற்கொண்டு முடித்துவிட்ட பிள்ளை போல் தலையை அசைத்துவிட்டு மீண்டும் தன் இடத்தை நோக்கி போய் சாது பிள்ளையாய் உட்கார்ந்து புல்லை திங்க ஆரம்பித்தது அந்த ஜீவன். வாய் பிளந்து நின்றபடி இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்தனர் அனைவரும். முனியம்மாவுக்கு கண்கள் பொங்கிக் கொண்டு வந்தது. அத்தா என கைகளை தலைக்கு மேல் உயர்த்தினாள். இவை எதையும் அறியாமல் கண்களில் நீர் வழிய வழிய கூப்பிய கை கூப்பியவாறே உட்கார்ந்து பிரார்த்தித்துக் கொண்டிருந்தாள் மிருதுளா. அவளை அம்மா என்ற கீர்த்தனாவின் குரல் கலைத்தது. மெதுவாக கண்களை திறந்தாள். விழிகளின் பார்வையை ஈரம் மறைக்க கண்களை துடைத்து விட்டு கொண்டு பார்த்தாள். கீர்த்தனா படுத்தவாறே கண்களை திறந்து பார்த்து புன்னகைத்துக் கொண்டிருந்தாள். அவள் முகம் திருப்தியில் நிறைந்திருந்தது. பிரகாசமாய் தெரிந்தது. அம்மா, என் கண்ணே. ஆனந்தத்துடன் மகளை தூக்கி கொண்டு முத்தமழை பொழிந்தாள் மிருதுளா. பரவசத்துடன் மகளை பார்த்து கொண்டிருந்த மிருதுளாவின் தோளை தொட்டாள் முனியம்மா. ஆயா, என் மக கண் திறந்துட்டா. 1000 கண்ணுடையால நம்பினது வீண் போகல. ஜுரம் இறங்கிடுச்சு பாத்தீங்களா? முனியம்மா நெகிழ்ந்தபடி சொன்னாள். ஆமாந்தாயி, உண்மையிலேயே உன் கண்ணீரும் பிரார்த்தனையும் ஆத்தாள தொட்டு உசுப்பி இருக்கு என்றபடி சற்று முன் அந்த கோவில் காளையின் ருத்ர தாண்டவத்தை விவரித்தாள் முனியம்மா. அதிசயத்துடன் கண்கள் விரிய அவள் சொல்வதை கேட்டவாறே திரும்பி அந்த காளை மாட்டை பார்த்தாள் மிருதுளா. தனக்கும் இதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பதாய் அது பாட்டும் அசை போட்டு கொண்டிருந்தது. திரும்பி அம்மா என்ற கூக்குரலோடு அம்பிகையை பார்த்தாள் மிருதுளா. மகளை முனியம்மாவின் கை மாற்றிவிட்டு எழுந்து முன்னே சென்று கை கூப்பினாள். அம்மா, கண் கண்ட தெய்வம் நீ. இந்த ஆபத்திலிருந்து என் குழந்தையை காப்பாத்திட்ட. ஆனா முன் பிறப்புன்னு ஒரு விஷயத்திலிருந்து என் குழந்தையை எப்படிமா காப்பாத்துறது? பழைய நினைவுகள் கிட்ட இருந்து தப்பி அவள் எப்படி சாதாரண பெண்ணா வாழ்றது? கண்ணில் நீர் வடிய கை கூப்பியபடி கேட்டாள். அப்பொழுது அம்பாளின் கழுத்தில் இருந்த மாலை தானாகவே அருந்து கீழே விழுந்தது. ஆச்சரியமூட்டும் வகையில் சூலத்தில் குத்தி இருந்த எலுமிச்சம் கனி தானாகவே உருண்டு விழுந்தது. அதை பார்த்த அர்ச்சகர் முகம் பிரகாசமடைந்தது. அம்பாள் அதுக்கும் பதில் சொல்லிட்டாமா என்றபடி அந்த மாலை எடுத்து கீர்த்தனாவின் கழுத்தில் அணிவித்து விட்டார். எலுமிச்சம்பழத்தை அவள் தலையில் தட்டி பிழிந்தார். பரபரவென தேய்த்து விட்டார்.
அம்பாளின் அபிஷேக நீரில் சற்று எடுத்து வந்து சுள் என கீர்த்தனாவின் முகத்தில் அடித்தார். தூக்கத்திலிருந்து விழித்தவள் போல திடுக்கிட்டு உலுக்கி விழுந்தாள் கீர்த்தனா. பறக் பறக்கென முழித்தாள். சுற்றுமுற்றும் பார்த்தாள். மிருதுளாவை பார்த்ததும் அம்மா அம்மா என்றாள் தன் சின்ன குரலில். அது அச்சு அசலாக கீர்த்தனாவின் குரலேதான். அர்ச்சகர் இப்பொழுது பேச ஆரம்பித்தார். உச்சந்தலையுடன் தொடர்பு கொண்டிருக்கும் நம் முன்வினைகள், ஞாபகங்கள் எல்லாம். அதனால்தான் கர்மா தீர ஆறு, குளம், கடல் தீர்த்தங்களில் தலை முழுகுவது. அப்படி முழுகும்போது நவக்கிரகங்களின் ஆதிக்கத்திலிருந்தும் விடுபட்டு புது உடலோடு வெளிவருகிறோம். அம்பாளின் எலுமிச்சங்கனி உன் மகளின் உச்சந்தலையுடன் தொடர்பு கொண்ட முன்ஜென்ம நினைவுகளை அகற்றியிருக்கும். கலங்காமல் போமா. பழுத்த பழமாயிருந்த அந்த அர்ச்சகர் கண்களை மூடியவாறே அவளிடம் சொன்னார். இன்று ஒரு நாள் முழுசும் கோயிலேயே இருங்கோ. நாளைக்கு சூரிய உதயத்திற்கு பிறகு கிளம்பலாம். அதற்குள் உன் பிரச்சனையை அம்மா சரி செய்து விடுவாள். அவர் சொன்னது போலவே அங்கே நடந்து கொண்டிருந்தது. தோப்பு வீட்டில் உக்கிர பூஜை செய்து கொண்டிருந்த அந்த நம்பூதிரி சங்கரசுப்புவின் கதியை தன் சக்தியால் தெரிந்து கொண்டான். பத்மினியின் ஆத்ம சரீரத்தை அம்மன் சரி செய்து விட்டதையும் அறிந்து கொண்டான். அத்துடன் அவன் கூடவே இருக்கும் ஏவல் தேவதையும் அவனை எச்சரித்தது. வேண்டாம் நம்பூதிரி, அந்த கீர்த்தனாவின் விஷயத்தில் ஆதிசக்தி தலையிட்டு விட்டாள். அவளின் தாயின் கண்ணீர் பிரார்த்தனை அம்பாளை அசைத்து விட்டது. இனி நீ அவளை எதுவும் செய்ய முடியாது. மரியாதையாக இதை விட்டுவிட்டு உன் இருப்பிடம் போய்ச்சேர். அம்பிகை உனக்கு இன்னும் 2 நாழிகை கால அவகாசம் தந்திருக்கிறாள். உன் வேலையை இங்கே காட்டாதே. உன் மண்டை பிளக்கப்பட்டு விடும். இதை கேட்ட மாத்திரத்தில் நடுநடுங்கி போனான் நம்பூதிரி. ஏவல் மற்றும் காவல் தேவதைகள் ஏதேனும் ஆபத்து அபவாதம் என்றால் முன்கூட்டியே எச்சரிக்கும். அவசரமாக எல்லாவற்றையும் மூட்டை கட்டி கொண்டு தன் சகாக்களுடன் கிளம்பி விட்டான் அவன். பத்மினியின் எலும்பு கூட்டை அம்போ என அப்படியே போட்டுவிட்டு போய்விட்டான். பகல் நேரத்தில் அங்கு தோட்ட வேலைக்கு வந்த தோட்டக்காரன் வெளியே தோண்டப்பட்டிருந்த எலும்பு கூட்டை பார்த்து அலறியவாறே போலீஸுக்கு தகவல் தந்துவிட்டான். போலீஸ் வந்தது. அதை கைப்பற்றி விசாரிக்கவும் ஆரம்பித்தது. சிறுகுறிச்சி கிராமம் தோப்பு வீட்டில் கண்டெடுக்கப்பட்ட பெண்ணின் எலும்புக்கூடு யாருடையது? விசாரணை தொடர்கிறது. கிராமத்தில் அடுத்தடுத்து நடந்த கொலைகளும் மர்ம மரணங்களும் என்ற தலைப்பில் தொலைக்காட்சியும் மீடியாக்களும் வரிந்து கட்டிக்கொண்டு செய்தி ஒளிபரப்பியது. அது வடநாட்டில் செட்டிலாகி இருந்த அந்த பெண் பொறியாளர் மாலாவின் கண்ணிலும் பட்டது. இதற்கு மேலும் சும்மா இருக்கக்கூடாது என முடிவு செய்து அவள் தானாகவே முன்வந்து தமிழக காவல்துறையில் எல்லாவற்றையும் சொல்லிவிட்டாள். இறந்த அனைவருடைய தில்லு முள்ளு ஊழல்கள், பள்ளி கட்டிடம் இடிந்து விழுந்த விவகாரம், அதை வெளிக்கொணரத்தான் முயற்சித்து தனக்கு நேர்ந்த ஆபத்து, பத்மினி வந்து தன் உயிரை காப்பாற்றியது, தான் தப்பித்து அவர்கள் அவளை கொன்று புதைத்தது என சகலத்தையும் ஒப்பித்து விட்டாள். கிராமமே அதிர்ந்து போய் பத்மினிக்காக அழுதது. தன்னுடைய தோட்ட வீட்டில் வாசலில் தன்னுடைய குட்டி சைக்கிளை ஓட்டிக் கொண்டிருந்தாள் கீர்த்தனா. சற்று தொலைவில் தெரிந்த தோப்பு வீட்டின் வாசலில் போலீஸ் ஜீப்புகளும் பத்திரிகை தொலைக்காட்சி வண்டிகளும் நின்று கொண்டிருந்தது. மாலா அவர்களுக்கெல்லாம் என்ன நடந்தது என சொல்லிக் கொண்டிருந்தாள். அவளையே பார்த்து கொண்டிருந்த கீர்த்தனா தனக்கு பாலாற்றி கொண்டு வந்திருந்த தாயிடம் கேட்டாள். அவள் பார்வை அங்கேயே இருப்பதை பார்த்தவாறே வந்திருந்தாள் மிருதுளா. பகீரென இருந்தது. இன்னும் அவள் பழைய ஞாபகம் விலகவில்லையோ? அம்மா, கீர்த்தனா கூப்பிட்டாள். என்னடா? அந்த ஆன்ட்டி யாருமா? ஏன் அவங்கள சுத்தி போலீஸ் நிக்குது? எல்லோரும் அவங்கள இன்டர்வியூ பண்றாங்களே. கீர்த்தனா தன் குழந்தை குரலில் கேட்க அப்பாடா என்றானது அவளுக்கு. அது வந்துடா, அவங்க பெரிய கட்டிட பொறியாளர், அதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் என்ஜினியர். அவங்க இந்த ஊர்ல நிறைய பில்டிங்லாம் கட்ட போறாங்களாம். அதுக்காகத்தான் அவங்கள பேட்டி எடுக்க போறாங்க. ஓ அப்படியா? அப்போ நானும் பெரியவளானதும் பெரிய என்ஜினியரா இடிஞ்சு விடாத கட்டடலாம் கட்ட போறேனே என சொல்லிவிட்டு தாயின் கன்னத்தில் முத்தமிட்டாள் கீர்த்தனா. சரிடி கண்ணு என்றவாறே மகளை அணைத்து கொண்டாள் மிருதுளா. இதையெல்லாம் கண்கள் பனிக்க பார்த்தவாறே கீர்த்தனாவுக்கு பிடித்த நெய் அப்பம் சுட்டு எடுத்து வந்து கொண்டிருந்தாள் முனியம்மா. அவளை பொறுத்தவரை பத்மினிதான் கீர்த்தனா, கீர்த்தனாதான் பத்மினி என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. முற்றும்.